வணக்கம். இத்தளத்தில் உள்ளவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் கடந்த ஒரு வாரமாக ஆர்கானிக் ஃபார்மிங் இன் சோசியாலஜி அண்ட் ஹியூமானிட்டிஸ் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அவற்றில் பல்வேறு வகையான தலைப்புகளை நாம் பார்த்துள்ளோம். இறுதியாக ஆய்வு நடைமுறைகள் மற்றும் முக்கியமான கட்டுப்பாட்டு புள்ளிகள் பற்றி நாம் பார்க்க போகின்றோம். ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ். ஆய்வு நடைமுறைகள், முக்கியமான கட்டுப்பாட்டு புள்ளிகள். ஆய்வு நடைமுறைகள், முக்கியமான கட்டுப்பாட்டு புள்ளிகள். தட் மீன்ஸ் ப்ரொசீஜர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன், கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ். ஆய்வு நடைமுறைகள் முக்கியமான பாயிண்ட்டுகள் என்னென்னு சொல்லி சில அம்சங்களை பார்க்க போகின்றோம். கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர், குறிக்கோள், எய்ம், ஆப்ஜெக்டிவ்ஸ். அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன். ஆய்வு பற்றிய பொதுவான கருத்து, ஆய்வின் அடிப்படைகள், ஆய்வுக்கான தேவைகள், ஆய்வு நடைமுறையின் முக்கிய படிகள், ஆய்வுக்கான சரிபார்ப்பு பட்டியல் மற்றும் HACCP மற்றும் முக்கியமான கட்டுப்பாட்டு புள்ளிகள். வெவ்வேறு நிலைகளில் ஆர்கானிக் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ், அந்த இடர் மதிப்பீடு, கரிம பயிர் பாதுகாப்பு உத்திகள், இவற்றையெல்லாம் நாம் பார்க்க போகின்றோம். நோக்கம், நம்முடைய நோக்கம் ஆர்கானிக் ஆய்வு பற்றிய புரிதலை உங்களுக்கு வழங்குவதை இந்த அலகு நோக்கமாக கொண்டுள்ளது. கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ். கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் சிறப்பு குறிப்புடன் உற்பத்தி படித்த பிறகு இந்த அலகு உங்களுக்கு நன்றாக புரியும். கரிம நிர்வாகத்தின் ஆய்வு நடைமுறைகளை அறிந்திருக்க வேண்டும். ஆர்கானிக் ஃபார்முடைய ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனுடைய நடைமுறைகளை தெரிந்திருக்க வேண்டும். அமைப்பு, அதனுடைய அமைப்பு மற்றும் கரிம செயல்பாடு மற்றும் இடர் தெரிந்திருக்க வேண்டும். ஆர்கானிக் உணவின் தன்மை, நிலைமை வேறுபட்டதல்ல. நுகர்வோருக்கு நம்பிக்கை உள்ளது. இந்த ஆர்கானிக் சர்டிபிகேட் உள்ள பொருளை வாங்கி நம்ம சாப்பிட்டோமாக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆர்கானிக் உணவின் நிலைமை வேறுபட்டதல்ல, நுகர்வோருக்கு நம்பிக்கை உள்ளது. சான்றளிக்கப்பட்ட கரிம உணவின் மட்டுமே சான்றிதழில் ஆய்வு முக்கிய பங்கு வகிக்கிறது. பொறிமுறை, ஒரு இயற்கை விவசாயி தனது விளைபொருட்களுக்கு விளைபொருளுக்கு சான்றிதழை வழங்க விரும்பினால் நெறிமுறைகளை பின்பற்றி சான்றளிக்கும் ஏஜென்சியின் ஆய்வுக்கு அனுமதிக்க வேண்டும். ஆய்வு நிறுவனம் பண்ணை நடவடிக்கைகளின் செயல்திறன் மதிப்பீடு செயல்கிறது. விவசாயிகளின் அறிக்கைகள் மற்றும் பதிவின் உதவியோடு வயல்களை பார்ப்பதன் மூலம் விலங்குகள் மற்றும் தாவரங்களை நாம் பின்பற்றப்படும் நடைமுறைகள், பண்ணை கட்டிடத்தின் நிலைமை போன்றவை என்பதை அவர் சரிபார்க்கிறார்கள். அறிக்கைகள் மற்றும் பதிவுகள் சரியானவை மற்றும் நம்பகத்தகுந்தவை. ஆய்வின் அடிப்படையில் அறிக்கையின் சான்றிதழ், ஏஜென்சி சான்றிதழ் வழங்கலாமா என்பதை தீர்மானிக்கிறது. நம்ம ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டோம், நம்ம ஃபார்ம் நன்றாக போய்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம எப்படி ரெனியூவல் பண்ணுறது, எந்த மாதிரி விவசாயம் பண்ணுறது, அவனோட செட்டிங்ஸ் என்ன, அவனுடைய ஸ்கெட்ச் என்ன, மார்க் என்னன்னு சொல்லி நம்ம போன கிளாஸ்லாம் பார்த்தோம். அப்போ இப்போ நம்ம ஆர்கானிக் ப்ராடக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க, நீங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு பிளானும் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் நம்ம ஒரு குழுக்களை உருவாக்கிறீங்க. குழுக்கள் மூலம் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொருத்தரும் 4 ஹெக்டர் மினிமம் வச்சிருக்கோம். குழுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு 1000 பேருக்கு மேலே இணைஞ்சு தான் நீங்கள் செயல்படுறீங்க. உங்களுக்கு தேவையான இந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்காமல், பூச்சிக்கொல்லி மருந்து ரசாயனங்கள் கலக்காம, கெமிக்கல் வேதிவினைகள் எதுவும் கலக்காத ஒரு உரமாகவும் பூச்சிக்கொல்லியாகவும் மற்ற மண்ணினுடைய வளமே நீங்கள் பார்த்து பண்ணுறீங்க. நீங்கள் இந்த ஆடு மாடு கால்நடைகளின் உடன் நீங்கள் அவர் ஒன்றிணைந்து செயல்படுறீங்க. என்னது இயற்கையான விதைகளை போடுறீங்க, நீங்கள் ஹைபிரிட் இல்லாத விதைகள் நல்லா போடுறீங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுடைய நிலமும் உங்கள் மனசும் உங்கள் வீடும் உங்கள் இடமும் மிகவும் சுத்தமான இடமாகவும் ஒரு ஹைஜீனிக் லெவலாக இருக்குது இந்த ஆர்கானிக் சர்டிஃபைடு தோட்டத்துக்காரங்க, இந்த பண்ணைக்காரங்கெல்லாம். அப்படின்ற போது உங்களுடைய காய்கறிகள் பழங்கள் சந்தை கொண்டு போகும்போது மக்கள் விரும்பி அதை சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது உங்களுக்கு மக்களுடைய நம்பிக்கையும் உங்கள் பொருட்களுடைய மேல் நம்பிக்கையும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆகையினால் நம்ம இந்த தேவையற்ற செயல்கள், கெமிக்கல்ஸ் மற்ற பூச்சிகள் உரங்கள் போடாதபடிக்கு இயற்கையான முறையில் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய உங்களுடைய தரத்துக்கும் நம்பிக்கையான ஒரு சான்றிதழ் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கான ஒரு அடிப்படை அளவுகோலாக இருக்கிறது. ஆய்வு பற்றிய பொதுவான கருத்து.
ஆய்வின் அடிப்படைகள். விவரங்களுக்கு செல்வதற்கு முன் ஆய்வு பற்றிய அடிப்படை யோசனை அவசியம். ஆய்வு என்பது ஒரு செயல்பாட்டின் செயல்திறனை சரிபார்க்க ஆன்செட் வருகை கரிம உற்பத்திக்கான தேசிய தரநிலைக்கான இணங்க ஆய்வு மற்றும் சான்றிதழிக்கும் நிறுவனத்தால் சமீபிக்கப்பட்ட நபர். இவங்க அந்த என்எஸ்ஓபி அந்த நிறுவனத்தில் தான் என்னது என்பிஓபி அங்கிருந்தா என்ன பண்ணுவாங்க, ஒருத்தரை வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் போடுவாங்க. தேசிய மற்றும் சான்றளிக்கும் நிறுவனத்தால் ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு நபர், தட் இஸ் ஆபரேட்டர்ஸ். ஆய்வு செய்வது அவருடைய வேலையை நம்ம தோட்டத்துக்கு வர்றது, நம்ம தோட்டத்தினுடைய பண்ணைக்கு வர்றது. தோட்டம்னு பண்ணை தான் நம்மளுடைய தோட்டம்னா வந்து காய்கறி வெஜிடபிள்ஸ் பண்றீங்க. பண்ணை உங்க பண்ணைன்ற போது உள்ளுக்கு வந்து ஆடு மாடுகள், கோழிகள், முயல்கள், வாத்துக்கள், மீன்கள், இந்த மாதிரியான விலங்கினமும் தாவரம் ஒன்றோட இணைந்து வளரணும். அந்த விலங்கினுடைய கழிவுகளை தூக்கி தாவரங்களுக்கு உரமா போடணும். விலங்கு தாவரங்களுடைய கழிவுகளை தூக்கி வெட்டி கதிர் எடுத்து முடிச்சிட்டா, நெல் எடுத்து முடிச்சிட்டா, சோகத்தட்டை எடுத்துட்டா, இல்ல எந்த ஒரு உளுந்து தட்டைப்பயிரனுடைய கூட மாட்டுக்கு ஆடு மாடுக்கு போடுறீங்க. இதனுடைய வேஸ்ட் அதுக்கு, அதனுடைய வேஸ்ட் இதுக்கு, அதனுடைய வேஸ்ட் அதுக்கு உரமாகும், இதனுடைய வேஸ்ட் இதுக்கு உணவாகும். எந்த மாதிரி ஒரு படைப்பாருங்க நீங்க. இன்ட்ராக்ஷன் ரெண்டுக்கு ஒன்றோட ஒன்றாக பின்னி பிணைந்து தான் காணப்படுகிறது. அனிமல் தரக்கூடிய வேஸ்ட் கழிவுகள் எல்லாம் தாவரத்துக்கு உரம். தாவரம் தரக்கூடிய கழிவுகள் எல்லாம் விலங்குகளுக்கு உணவு. அது உணவா தருது, இது கழிவை தருது. யார் நல்லது தருது? உணவு தருது. தாவரம் வந்து விலங்கினத்துக்கு உணவு தருது. ஆனா விலங்கினம் பாருங்க, அதோட கழிவை தான் தருது. கழிவை தான் தாவரம் சாப்பிடுது. அதனால நல்லா ரொம்ப இந்த தாவரம் விலங்குல எது சிறந்த பார்க்குறோமோ தாவரங்க தான். அதனால தாவரங்கத்தை நம்ம என்ன சொல்றோம், ப்ரொடியூசர்னு சொல்றாங்க, உற்பத்தியாளர்னு சொல்றாங்க. தாவரம் வந்து பாருங்க, காலையில 10 மணி 11 மணி ஆச்சு, இந்நேரம் அவனோட வேலையை ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிடும். தாவரம் என்ன நேரம் ஒளி சேர்க்கும் தாவரம் என்ன ஒளி சேர்க்கும் தாவரத்தை வந்து ஸ்டார்ச் சிந்தசிஸ் பண்ணி உடம்புல வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம், வளர ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா நம்ம பாருங்க, நீங்க விலங்கின பாருங்க, இந்நேரம் புல்லு மேய போயிருப்பாங்க. புல்ல பூரா மரத்தை பூரா இலையை தின்னுட்டு இருப்பாங்க. விலங்கின வந்து புல்ல பூரா தின்னுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா தின்னுட்டு அந்த இடத்துல சாணியை போட்டு போயிடும், அதனுடைய கழிவை போட்டு போயிடும். ஆனா தாவரம் பாருங்க, அது பாருங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம வரக்கூடிய ஒளிச்சேரிகள் வந்து நமக்கு அது ஸ்டார்ச் சிந்தசிஸ் பண்ணி நம்ம வந்து தாவரத்தை வச்சு கொடுக்குது. அதுலேயே சார் ரொட்டேஷன், இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ற போது நம்ம ஆர்கானிக் ஃபார்மில் இந்த பண்ணையில வந்து பார்க்குற போது இந்த மாதிரியான ஒரு சைக்கிள் ஃபார்ம் வரும்போது சஸ்டைனபிள் நிலையான நிலைப்புத்தன்மையோட ஒரு உங்களுடைய தோட்டம், உங்களுடைய பண்ணைகள் இருப்பதற்கு இந்த ரெண்டுமே அவசியம். இது இல்லாம அதில் தட் இஸ் இன்ட்ராக்ஷன். ரெண்டுமே இன்ட்ராக்ஷன் தான் இணைஞ்சதுதான் நம்மளுடைய என்வரன்மெண்ட்ல அதுலனா இருக்க முடியாது. அப்ப தாவரம் வந்து ப்ரொடியூசர், உணவை தயாரித்து தரவங்க, அதை வாங்கி சாப்பிட்றவங்க யாரு? கன்சியூமர், அது விலங்கு. சரிங்களா? இப்ப தாவரம் விலங்கு இறந்து போயிட்டா அதை தின்றவங்க பார்க்குற போது மைக்ரோப்ஸ் இருக்காங்க, அவங்க டீகம்போசர் சொல்லுவாங்க. இந்த 3 பேர் உலகத்துல இல்லைன்னா நம்ம வந்து வாழவே முடியாது. சரிங்களா? அப்ப நம்ம இதே வந்திருக்கு பார்க்குற போது நம்மளுடைய பண்ணையில வந்து விலங்கு முக்கியம்தான், தாவரம் முக்கியம்தான். தாவரத்துடைய கழிவு தூக்கி மாட்டுக்கு போடுறோம், மாட்டினுடைய கழிவு தூக்கி தாவரத்துக்கு போடுறோம். தாவரம் வந்து கழிவு வந்து கிடையாது, அதனுடைய வந்து கழிவு தான் விலங்குக்கு உணவு, ஆனா விலங்குடைய கழிவு தான் அதுக்கு உரம். சரிங்களா? அந்த நம்ம என்ஓபிஓ மூலம் வந்து அப்பாயின்மெண்ட் போடக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடியவர். ஆப்ரேட்டர் ஆய்வு செய்வது இன்ஸ்பெக்டர் என்று அழைக்கப்படுவார். இன்ஸ்பெக்டர் ஆர்கானிக் தரநிலைகளை பற்றி ஃபுல்லா நம்ம ஆராய்வாருங்க. ஆர்கானிக் தரநிலை எப்படின்னு சொல்லி ஆர்கானிக் தரநிலை ஃபுல்லா ஆராய்வார். படிப்படியாக கொண்டு நன்கு அறிந்தவராக இருக்க வேண்டும். அவர் இன்ஸ்பெக்டர் வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்ன மாதிரி செட்டப் இருக்கணும், என்ன மாதிரியான பேராமீட்டர் இருக்கணும், என்ன மாதிரி அளவுகள் இருக்கணும், என்ன மாதிரியான இரிகேஷன் இருக்கணும், என்ன மாதிரி டைப் வாட்டர் இருக்கணும், எப்படி செட்டப் இருக்கணும், எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிருப்பார் இன்ஸ்பெக்டர்ஸ். ஆர்கானிக் தரநிலை கண்டிப்பா தெரிஞ்சிருப்பார். நன்கு அறிந்தவராக இருக்க வேண்டும். எந்த சான்றிதழ் வழங்கப்படுகிறது, எதற்காக கொடுக்கப்படுது, ஆய்வு போன்ற அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். பயிரிடுதல், பதப்படுத்தல் மற்றும் தயாரிப்பு, இந்த மாதிரி அலமாரியில் அடையும் வரை கையாளுதல். பார்த்தீங்களா? குடோன் பயிரிடுறதுலேருந்து பயிரிட்டு அறுவடை செய்யறது, அறுவடை செஞ்சு அதை கொண்டு வந்து பதப்படுத்துறது வரைக்கும் பதப்படுத்திட்டு அது எப்படி அந்த உணவை தயாரிக்கிறது. மற்றும் குடோன்ல அலமாரினா ஒரு ரேக், செல்ஃப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த செல்ஃப்ல வந்து எப்படி அடுக்கிறது, அலமாரியில் அடையும் வரை கையாளுதல். இந்த ஹேண்ட்லிங் ஃபுல்லா
அதை நம்முடைய இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சிருக்கும். அந்த நிறைய என்னது என்பிஓபி அந்த சொல்லக்கூடிய அதில் வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த நிலைகள் நம்ம வந்து அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டவங்க சொல்லிடுவாங்க. ஆய்வு பற்றிய பொதுவான கருத்து. ஆய்வு பற்றிய பொதுவான கருத்து விவரங்களுக்கு செல்வதற்கு முன் ஆய்வு பற்றிய அடிப்படை யோசனை அவசியம். ஆய்வு என்பது ஒரு செயல்பாட்டின் செயல்திறனை சரிபார்க்க ஆன்சைட் வருகை. கரிம உற்பத்திகள் தேசிய தரநிலைகளுக்கு இணங்க ஆய்வு மற்றும் சான்றிதழுக்கும் நிறுவனத்தால் நியமிக்கப்பட்ட நபர் ஆபரேட்டர் ஆய்வு செய்வது இன்ஸ்பெக்டர் போடுவாங்க. எந்த சான்றிதழ் வழங்கப்படுகிறது? சரிங்களா? இன்ஸ்பெக்டர் ஆர்கானிக் தரநிலைகளை அடிப்படையாக கொண்டு நன்கு அறிந்தவர் இருக்க வேண்டும். எந்த சான்றிதழ் வழங்கப்படுகிறது? ஆய்வு போன்ற அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். பயிரிடுதல், இந்த மாதிரி பதப்படுத்தல் நம்ம வந்து உடல்ல கொண்டு போய் இருக்கணும். கரிம ஆய்வுக்கான வழிகாட்டுதலில் பின்வருவன அடங்கும். கரிம ஆர்கானிக் இன்வெஸ்டிகேஷன் ஆய்வுக்கான வழிகாட்டுதல் பின்வருவன அடங்கும். இன்ஸ்பெக்டர் தரநிலை நன்கு அறிந்தவர் இருக்க வேண்டும். சரிங்களா? தரத்திற்கு அப்பாற்பட்ட சிக்கல் ஆராயப்பட வேண்டும். என்ன சிக்கல் வரும் நம்ம யோசிக்கணும். வசதிக்கேற்ப தரநிலைகள் விளக்கக்கூடாது. ஆபரேட்டர்களிடம் ஆய்வு கேள்வியை வைக்க வேண்டும். நீங்க கேள்விதான் வைக்கணும். ஆபரேட்டர் வந்து இந்த மாதிரி இருக்குங்க, இந்த மாதிரி சொல்லணும். ஆனா ஆபரேட்டர் நீங்க ஆலோசனை கொடுக்கக்கூடாது. இப்படி செய்யலாமா அப்படின்னு கூடாது. நீங்க செய்யக்கூடாது. அவர் வந்து ஆய்வு பண்ணி அவர் சில செயல்படுவார். உங்க ஆர்கானிக் ஃபார்ம் தோட்டத்துக்கு வந்து ஆபரேட்டர் வருவார், இன்ஸ்பெக்டர் வருவாரு. அவரிடம் வந்து நீங்க ஆய்வு கேள்வி வைக்கலாம். கேள்வி இப்படி வைக்கலாம். ஆனால் ஆபரேட்டருக்கு ஆலோசனை கூறக்கூடாது. ஆனால் விளக்கங்களை வழங்கலாம். விளக்கங்கள் சொல்லணும். நீங்க சார் இப்படி போட்டால் நல்லா இருக்கு சார், இப்படி போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நீங்க அவங்களும் ஒரு சக்சஷன் உங்க ஐடியா கொடுக்கலாம், விளக்கங்களை கொடுக்கலாம். சரிங்களா? கண்டறியப்பட்ட இணக்கமின்மையை இணக்கனிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏதாவது இஷ்யூனா, ஏதோ பிரச்சனை, சார் இந்த மாதிரி போட்டோம், இது வந்துருச்சு, இது ரிப்போர்ட்ஸ், இது ஈல்டு வரல, இதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டறியப்பட்ட இணக்கமின்மையை இயக்கனுடன் கேட்டு தெரிந்து கொள்ளலாம், பகிர்ந்து கொள்ள வேண்டும். முழு இயக்க முறைகளையும் ஆய்வு செய்ய வேண்டும். முழுமையான வந்து ஆய்வு செய்வாங்க. ஒரு இயர் ஒன்ஸோ 6 months ஒன்ஸோ வந்து வருவாங்க. அவங்க பார்க்குற போது நீங்க என்ன பண்ணணும், அந்த பண்ணையை காட்டணும். அவங்க வந்து ரிமார்க் எடுப்பாங்க, நோட் பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. எந்த மாதிரி இதுக்கு இருக்குது, என்ன மாதிரி பண்ணலாம், எந்த மாதிரி வசதி எப்படி பண்ணலாம் சொல்லி பார்ப்பாங்க. ஆபரேட்டருடன் இணக்கம் மற்றும் இணக்கமின்மை இடையே தெளிவுபடுத்த வேணும். அவங்களுக்குள்ள உங்களுக்கு என்ன ஒரு ஃப்ரெண்ட்லியான, ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு கான்செப்டா போயிடணும். சரிங்களா? ஆய்வுக்கான தேவைகள். இன்ஸ்பெக்டர் தரநிலைகளின் புதுப்பிக்கப்பட வேண்டும் மற்றும் நன்றாக இருக்க வேண்டும். ஆய்வு செய்யும் தொடர்புடைய செயல்பாட்டு பகுதியில் தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும். நபர் அல்லது அவரது உறவினர் நலன் மேலாளரை ஆய்வாளர் அறிவிக்க வேண்டும். செயலாக்க அலகு ஆய்வுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. பின்வருடைய செயல்பாட்டின் முறைகள். சான்றளிக்கும் நிறுவனம் ஆய்வுக்கான அட்டவணையை தயாரிக்க வேண்டும். என்னென்ன பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி அட்டவணையோட வரணும். பரிந்துரைக்கப்பட்ட அனைத்து சோதனை சாவடிகளும் உள்ளடக்கியது. அவங்க ஏரியாவில் 10 இருக்குன்னா 10 வந்து அந்த ஆபரேட்டர் பார்ப்பாரு, அந்த ஃபீல்டுக்கு போய் பார்ப்பாரு. ஆய்வு முழு விவசாய உற்பத்தி முறையையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். கரிம நிர்வாகத்தின் கீழ் செயல்பாடுகள் குறைந்தபட்சம் ஆய்வு செய்யப்பட வேண்டும். வருடத்திற்கு 2 முறை அறிவிக்கப்படாதது சான்றளிக்கும் நிறுவனம் கூடும். வருடத்துக்கு 2 வருஷம் வருவாங்க, அந்த இன்ஸ்பெக்டர் வருவாங்க. தேவைப்பட்ட கூடுதல் வருகையும் திட்டமிடலாம். இல்ல 6 months பண்ணுவாங்க, 3 months பண்ணுவாங்க கூட வருவாங்க. ஆய்வுகளின் அதிர்வெண் மற்றும் குறைந்தபட்ச நீளம் திட்டமிட வேண்டும். உற்பத்தி முறையின் தீவிரத்தை கணக்கில் கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்வது. உற்பத்தி வகைகள், நிறுவன அளவு, முந்தைய ஆய்வு முடிவுகள், புகார்கள் பெறப்பட்ட மற்றும் இணையான உற்பத்தி. நீங்க சொல்லுங்க. நீங்க போன வருஷம் போன கிளாஸ் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? அதனுடைய ஒவ்வொரு டேபிள் பார்த்தோம். உற்பத்தி வகைகள், நிறுவன அளவு, முந்தைய ஆய்வு முடிவுகள், புகார்கள் பெறப்பட்ட இணையான உற்பத்திகள், எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணீங்க, அதை போல நம்ம வந்து காட்டுங்க. நீங்க சந்தேகப்பட்டால் ஆய்வாளர் மாதிரிகளை சோதனைக்காக சேகரிக்க வேண்டும். அவர் ஏதாவது கெஸ் பண்ணி இந்த மாதிரி வருமானு கேட்டால் நீங்க ரிப்பீட் பண்ணி காட்டணும். ரசாயனங்கள் அல்லது சறுக்கள் மூலம் மாசுபடுவது ஏதேனும் ஆபத்து. ஏதாவது ரசாயனம் பயன்படுத்தினாக்கும், மாசுபடக்கூடிய ஏதாவது செயல் செஞ்சீங்களாக்கும், ஏதேனும் இருந்தால் அது வந்து ஆபத்து, அது பண்ணக்கூடாது. அறிவுள்ள பண்ணையில் உற்பத்தியின் பிரதிநிதி மாதிரி இருக்கப்படலாம். உங்களுடைய ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளவு வந்திருக்குன்னா பக்கத்தோட ப்ரொடக்ஷன் எடுத்து பார்ப்பாங்க. ஏங்க இதனால டிஃபரன்ஸ் வந்துருன்னு சொல்லி எடுத்து பார்ப்பாங்க, ஆய்வு எடுத்து பார்ப்பாங்க. நம்முடைய இன்ஸ்பெக்டர் வந்து எடுத்து பார்ப்பாரு. அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு தரணும். சரிங்களா? ஆய்வாளரிடம் தகுந்த வேலை ஆவணங்கள் மற்றும் ஆய்வுக்கான BADUs இருக்க வேண்டும். முக்கியமான கட்டுப்பாட்டு புள்ளிகள் தகவல் இருக்க வேண்டும். பண்ணையின் வரைபடங்கள், போன வாரம் பார்த்தோமா, பண்ணையின் வரைபடங்கள் மற்றும் திட்டங்கள், பயன்படுத்தப்படும் விவசாய உள்ளீடுகள் பட்டியல். நீங்க அதை என்னென்ன பட்டியல் உள்ள கருவி என்ன வச்சிருக்கீங்க, எத்தனை டிராக்டர் வச்சிருக்கீங்க, என்ன மாதிரி உழவு வைங்க, எந்த மாதிரி செயல்படுவீங்க சொல்லி எல்லாம் பட்டியலிட்டு காட்டணும்.
உற்பத்தி விவர குறிப்புகள், விளக்கம், முந்தைய காலத்தில் சான்றளிப்பு, ஏஜென்சியின் இணக்கமின்மை, முடிவுகள், ஏதாவது ஏன் அதனால விட்டு போச்சு, அந்த ஏஜென்சியோட ஏன் தொடர்பு வைக்கல, அந்த மாதிரி ஒரு கிரிட்டேரியா நீங்க காட்டலாம். சான்றிதழ் பயிற்சிகள், சான்றிதழ் செயல்பாட்டிற்கு ஆய்வு பின்வருவனவற்றை குறைந்தபட்சம் கூறுகளை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். செயல்படும் இடத்தை பார்வையிடவும். அந்த எந்த இடத்தையும் பார்வையிட வருவாரு. ஒரு இந்த மாதிரி இடம் இருக்குன்னா செயல்படும் இடத்தை பார்வையிட வருவாரு. முழு செயல்பாட்டின் ஆவணங்களையும் சரிபார்க்கவும். ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்ன பிரச்சனைங்க, ஏனுங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஆய்வு செய்வாரு. செயல்படும் இடத்தை பார்வையிடவும், முழு செயல்பாட்டின் ஆவணங்களையும் சரிபார்ப்பாரு. பயிரிடப்பட்ட பகுதிகள் மற்றும் ஒவ்வொரு பயிரின் உற்பத்தியின் அளவையும் கணக்கிடுவாங்க. அவர் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா போன டேட்டா பார்க்கும்போது எவ்வளோ பயிரிட்டீங்க, எவ்வளோ ஈல்டு வந்துச்சு, என்ன பூச்சிக்கொல்லி மருந்தீங்க, என்ன தண்ணி விட்டீங்க, எந்த நேரம் எந்த மாதம் ஹார்வெஸ்ட் பண்ணீங்க, இந்த டேட்டாவெல்லாம் வச்சிடும். நீங்கள் ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரி தெரியும் பார்த்தா. நம்ம வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரி இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் ரிசர்ச் சென்டர், ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்குறது இந்த மாதிரி நடத்துறது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான விஷயம் தான். இது பண்ணிட்டா ஒரு வருஷம் 2 வருஷம் நடத்துறது ரொம்ப கஷ்டம் தான். அப்புறம் நடத்தினமாக்கும் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நமக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். உங்களுடைய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். உங்களுடைய ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸ் மற்ற ப்ராடக்ட்ஸ் வந்து வேல்யூ வந்து ரொம்ப கூடிரும். இப்படி கூறும்போது உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் தேடி வருவாங்க. பால் பாருங்க, மாட்டு பால் பாருங்க, 46 ரூபா விற்குது. இதே நீங்க நல்லா சொல்றாங்க, இது ஹைபிரிட் மாட்டுப்பால், சிந்து செர்ச்சின்னு சொல்றாங்க. நாட்டு மாட்டுப்பால் 50 ரூபா 60 ரூபாய்க்கு மறுபடி பேரு. அது மாடு வந்து 2 லிட்டர் 2 லிட்டர் தரும். இது பாருங்க 10 லிட்டர் தருது. சரிங்களா? இப்போ அந்த பாலை வாங்கிட்டு இவங்க விற்கிறவங்க வந்து தண்ணி ஊத்துறாங்க, ரேட்டு அதிகமாக கூடியிருது. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி அதே மாதிரி ஒவ்வொன்றும் இப்போ ப்ராய்லர்ஸ் சாப்பிடவே முடியல, நம்மளால நம்பி சாப்பிடவே முடியல. ப்ராய்லர்ஸ் கோழி வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனா எடுத்துக்கிறோம், அதை வந்து மன திருப்தியோட சாப்பிட முடியல. இது சாப்பிட்டா நம்ம வந்து ஏன்னா ஸ்டீராய்ட்ஸ் எக்கச்சக்கம் இன்செர்ட் பண்ணியிருக்காங்க பண்ணையில, அந்த மாதிரி வதந்திகள் புறப்பட்டு வருது. இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு உபாதைகள் வருது, உடம்புல வருது. ஏஜ் சில டீனேஜ் கீழே வந்து சீக்கிரமா மெச்சுரேஷன் அடைஞ்சிடுறாங்க. சப்போஸ் அடையாம போயிடுறாங்க. சப்போஸ் ஆஃப்டர் மேரேஜ் பார்க்குற போது குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகுது. பிகாஸ் கருப்பு பை வந்து கொஞ்சம் வீக்கமா இருக்குது, சீல் கெட்டு இருக்குது, அந்த மாதிரி சொல்றாங்க. பை த பஸ், பை த டிராவலிங், ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும்போது ஏங்க சார் உங்க பேபிக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு, பேபிக்கு குழந்தை என்பவர் சொல்றாங்க. சார் என் பேபிக்கு வந்து கருப்பையில வந்து ரத்தம் இது மாதிரி சீல் மாதிரி கெட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. என்னங்க ஏங்க இப்படி சொல்றீங்கன்னு பார்க்கும்போது அவங்க டாக்டர் சொல்றாங்க, இந்த மாதிரியான இதெல்லாம் குறைச்சிங்க, ஸ்டீராய்ட்ஸ் இன்செர்ட் பண்ணக்கூடிய ப்ராய்லர் ஸ்கூல்லாம் வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீனேஜ் 12 வயசு தான், 15 வயசுல வந்து பெண்கள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய வயசு. பார்த்தீங்கன்னாக்கும் 11th 12th படிக்கும் போதே மாதிரி அந்த 15 வயசுக்கு முன்னாடியே வந்துடுறாங்க, இல்லை லேட்டாக அது வராமல் இருந்துறாங்க. சில பேர் தெரிஞ்ச ஒருத்தவங்களாம் இருக்காங்க, பெரிய டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க. அவங்க இது வரைக்கும் அந்த பெண்மைக்கான ஒரு அறிகுறியே ஒரு இது இல்லாமலாம் இருக்கிறாங்க கேள்விப்பட்டேன் நான். பிகாஸ் வந்து என்ன ரீசன் தெரியல. அப்போ அந்த மாதிரி என்வாரன்மெண்ட் வந்து பொல்யூஷன் ஆகிட்டே போகுது. அதனால சரியான சுத்தமான காற்றே இல்லை. நம்ம வந்து கிராமப்புறம் கிடைக்குது, சுத்தமான காற்றே கிடைக்கல. இன்னும் எங்கள் கிளாஸ்ல ப்ரொஃபஸர் சொல்லுவாங்க, இப்போ எப்படி நம்ம வாட்டர் பாட்டில் வந்து வாட்டர் பாட்டில் அடிச்சுட்டு கொண்டு போகிறோம் குடிக்கிற தாமாறு சொல்லி, முன்னாடி பட்டித்தொடி கிராமத்துக்கு போனோமாக்கும் வீட்டு ஓரத்தும் திண்ணை இருக்கும், திண்ணையில உட்காந்துக்கலாம், ஒரு பானை இருக்கும், பானையில் டம்ளர் இருக்கும், குடிச்சுக்கலாம், திண்ணையில படுத்துக்கலாம். ஒரு கிராமத்துக்கு எங்கேயோ போனோமாக்கும், எங்கே முன்னாடி எங்கேயாவது போனோமாக்கும் திண்ணை இருக்கும், ஒரு பிளேஸ் உட்கார பிளேஸ் இருக்கும், அங்கே தண்ணி இருக்கும், குடிச்சுக்கலாம. தாகமே பறந்து கதையே இருக்குது. காகமே பறந்து வந்தது, ஒரு இடத்துல மண்பனை பார்த்தது, உள்ளுக்க கல்லு போட்டு குடிச்சிருந்துச்சு. இப்போ எங்க மண்பனை பார்க்க முடியுது, உள்ளுக்க தண்ணி இருக்காது. அப்படி தண்ணி தான் நம்பி குடிக்க முடியாது. பேர்ட்ஸும் குடிக்க மாட்டேது, பேர்ட்ஸ் பறவை குடிக்க மாட்டேது. அப்ப அந்த மாதிரியான ஒரு இருந்த ஒரு சிஸ்டம் வந்து பாருங்க, நீங்க தண்ணியே வந்து விலைக்கு வாங்க வேண்டியது. ஒரு பெரிய எவ்வளவு ஒரு ஹோட்டல் இருக்கட்டும், வெளியே தான் போக்கஸ் பண்ணியிருக்காங்க, தண்ணி பாட்டெல்லாம் போக்கஸ் பண்ணியிருக்காங்க, அதை தான் நம்ம வாங்கி குடிக்க வேண்டியது. அவன் வந்து கரெக்டாக 20 rupees போட்டிருக்கான். அப்போ வந்து அதுவுமே அது பல நாள் ஸ்டாக் உள்ளதா இருக்குது, நம்ம தண்ணியை குடிக்க முடியல. எங்க ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி வந்து இன்னும் ஆஃப்டர் 100 years மேல ஆக்சிஜன் சிலிண்டர் மாட்டிக்கிறோம், பின்னாடி மாட்டிக்கிட்டு தான் எங்க வாட்டர் பாட்டில். இப்போ நான் என்னோட பேக்ல வந்து ஒன் பாட்டில், ஏன்னா வந்து நான் என் நம்பி இந்த இன்ஸ்டியூட்ல வந்து இருக்கு தண்ணி குடிக்கணும், அம்மா நல்லா இருக்குமா, இருமிட்டா வீட்டுல திட்டுறாங்க, என்னங்க எனக்கு கண்டுட்டு தண்ணி குடிக்காதீங்க நான் சொன்னேன்னு சொல்றாங்க. அப்ப நான் என்னோட என்னுடைய பேக்ல சொல்ற பேக்ல வாட்டர் பாட்டில் வைக்க வேண்டியது. ஆஃப்டர் ஒரு 100 years, மினிமம் 100 years சொல்றேன், மேக்ஸிமம் 200 வச்சுக்கோங்க, கண்டிப்பா ஒரு சிலிண்டர் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பாருங்க, நீ வெஹிக்கிள்ஸ் என்னால வர முடியல, ஏதாவது கடந்து வர முடியல, பைக்ல வர முடியல, அவ்வளோ டிராபிக்.
அவ்வளவு பொல்யூஷன் இருக்குது. அதுவும் சுவிட்சை பார்த்துட்டா மூக்கு பத்திட்டு வர வேண்டியது. இந்த மாதிரி அசுத்தமான சூழ்நிலை பார்க்குற போது நம்ம வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்ப எல்லாரும் நம்ம வந்து செயற்கையை வந்து இயற்கை விட்டு செயற்கைக்கு நம்ம அடிக்ட் ஆகிட்டு போனோமாக்கும் மக்களுடைய வாழ்வாதாரம், மக்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து எங்க போகுது நீங்களே யோசித்து பாருங்க நீங்க. அதனால நீங்க வந்து நாளுக்கு நாள் வந்து என்னது நாளுக்கு நாள் வந்து போயிட்டு இருக்குது. நம்ம இயற்கையை விட்டுட்டு செயற்கை சேற்றில் சிக்கக்கூடாது. நம்ம இயற்கை தான் வாழணும். இயற்கையை வச்சுதான் நம்ம வாழணும். இயற்கையை விட்டுட்டு செயற்கை போகக்கூடாது. அப்ப இந்த ரீசெண்ட் இந்த காலத்துல பாக்குற போது ஏதோ கவிஞன் சொன்னா, இயற்கையை விட்டுட்டு செயற்கை சேற்றில் சிக்கிவிட்டான் மனிதன். இயற்கையை விட்டுட்டு செயற்கை சேற்றில் சிக்கிவிட்டான் மனிதன். இயந்திர வாழ்க்கைக்கு போயிட்டான். நம்ம நார்மலா கிடையாது. காலையில எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், பிரஷ் பண்ண டைம் குளிக்கிறோம், சாப்பிடவே முடியலங்க. பசப்பிடி 8 மணி பஸ் போயிடுச்சோம், முடிஞ்சது அவ்வளவுதான். நாங்க லேட்டா போயிடுவோம். பஸ்ல போனோம், வர பிரச்சனை, பைக்ல பிரச்சனை வரும்போது இங்க வந்து ஒவ்வொரு பிரச்சனை வந்து we have to solve பண்ண வேண்டியது. ஒரு சிஸ்டமேட்டிக்கே இருக்குதுங்க. ஃபுல்லா மிஷினரியா தரு வாழ்க்கை. அப்ப இப்படின்ற போது நம்முடைய ஹார்ட் பீட் எப்படிங்க இருக்கும், நம்முடைய ஹெல்த் வெல்த் எப்படிங்க இருக்கும் சொல்லவே முடியாது. எப்ப என்னன்னு சொல்ல முடியாது. அப்படின்ற போது நம்முடைய ஒரு ஃப்ரீயா வந்து ஒரு யோசிக்கவும் சிந்திக்கவும் நமக்கு சரியான ஒரு இடம் இல்லை, ஒரு இது இல்லை. ஆனா மக்கள் வந்து என்ன தேடுறாங்க, நல்ல ஒரு விஜிலன்ஸ் கிடைஞ்சிடாதா. அது சொன்னேன்ல உங்களுக்கு லாஸ்டா சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல, தோட்டத்துக்கு போனா தக்காளி எப்படின்னு சாப்பிடலாங்க, தக்காளி எப்படிங்க சாப்பிடலாம், வெண்டைக்காய் எப்படின்னு சாப்பிடலாம். இப்ப நம்ம என் தோட்டத்திலே போனா தக்காளி எப்படின்னு சாப்பிட முடியல, வெண்டைக்காய் எப்படின்னு சாப்பிட முடியல. ஏன்னா எப்படின்னு சாப்பிட்டே நேத்தான மருந்து அடிச்சுன்னு சொல்றாங்க. நேத்தான மருந்து அடிச்சு வெண்டைக்காய் எப்படி சாப்பிட்டா முந்தானது மருந்து அடிச்சு சொல்றாங்க. இப்ப எதனா அப்படின்னு சாப்பிட பாக்குற போது யோசிக்க வேண்டியது. இப்ப இதனால வந்து நம்ம வந்து இயற்கையினுடைய வளம், இயற்கையுடைய அதனுடைய ரசிப்புத்தன்மையை நம்ம வந்து இழந்துட்டே வர நாளுக்கு நாள். ஏன்னா பிகாஸ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்குது. பாப்புலேஷன் அதிகமா டிமாண்ட் போயிட்டனால வந்து மக்கள் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஆர்கானிக் இயற்கையை விரும்புறாங்க, விரும்புறாங்க, கிடைக்கல. மக்கள் வந்து விரும்புறாங்க. நான் வந்து சரியான ஒரு பெரிய ஒரு 10 சென்ட்ல வீடை கட்டி நல்லா காத்தோட்டம் வாழ நினைக்கிறாங்க. 10 சென்ட் எங்க வாங்க முடியுது பக்கத்துல பாருங்க நீங்க, 2 சென்ட் 3 சென்ட் வாங்க முடியுது. அப்படி வாழ்ந்தாலும் பக்கத்துல சும்மா இருக்கானா, வேட்டை போடுறான், வெடி போடுறான், என்னது ஏதாவது சம் நாய்ஸ் பொல்யூஷன் பண்றான், வாட்டர் பொல்யூஷன் பண்றான், அது பக்கத்துல கெமிக்கல்ஸ் கம்பெனி வச்சுக்கிறான், இருக்கே முடியல. அப்படின்றமோ நம்ம வந்து எப்படி சார் நம்ம வாழ்றது? அதனால வந்து மக்கள் வந்து விரும்புறாங்க நமக்கு வந்து ஃப்ரீயா தனிமையில போகணும், தனிமையான ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் நிலம் வாங்கி அங்க ஒரு வீடை கட்டி வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா போக முடியல. ஏன்னா லேண்ட்ல வேலையை கூடுது, மக்கள் கூட்டுறாங்க, அதுக்கான ஆட்கள் கிடைக்க மாட்டேன்னு சொல்லி பல டிமாண்ட்ல இருக்குது. அதனால நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு 2 to 4 ஏக்கர் உள்ள ஹெக்டர்ஸ் தான். நீங்க படிச்சு பிஇ முடிச்சு எக்கச்சக்க இன்ஜினியர், அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் பிஇ முடிச்சவரு என்ன பண்ணிட்டாரு, இங்க வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் காட்டணும்னு வச்சுக்காரு தமிழ்நாட்டுல. அவரு அங்கிருந்து இங்கே சில நோட் பண்றாரு, கேமராவும் வாட்ச் பண்றாராம், எந்த அளவு வேலையாளுக்கு எத்தனை வராங்க, என்ன வேலை செய்யறாங்க, அதெல்லாம் பண்றாங்க. அந்த மாதிரி மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தரம் அமெரிக்காவில் வந்து எவ்வளவோ லட்சம் வாங்கினா கூட எனக்கு அந்த லட்சம் வேண்டாங்க, எனக்கு அதை காட்டி இங்க லட்சம் வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் தான் வந்திருக்கேன். பல வாரம் நீங்க யூடியூப் பார்த்து தெரிஞ்சு உங்களுக்கு பல பேர் என்ன பண்றாங்க, ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும், உள்ளுக்கு வரணும்னு சொல்லி பல வந்துட்டு இருக்காங்க. இதுல பல இன்ஜினியர் முடிச்சவங்க, அமெரிக்காவில் ஒர்க் பண்ணவங்களே வந்துட்டு இருக்காங்க. யூடியூப் தட்டி பாருங்க நீங்க. நான் அமெரிக்காவில் இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணேன், இத்தனை லட்சம் வாங்கினேன், இத்தனை கோடி வரைக்கும் வாங்கினானே, இவனுக்கு அதை காலம் எனக்கு இதுதான் ஹாப்பினஸ் தருங்க. மாடி தோட்டம் எதாவது வரைக்கும் வளர்க்குறாங்க பாத்தீங்களா, மாடியில வீட்டுல வரக்கூடிய காய்கறிகளும் எடுத்து மாடி தோட்டம் போட்டு வளர்க்குறாங்க. அதனால வந்து மக்கள் எல்லாம் அவேர்னஸ் ஆயிட்டாங்க. நல்லா சுத்தமான காய்கறிகள், சுத்தமான பழங்கள், சுத்தமான உணவுகள் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு நாம வந்து முற்றுப்புள்ளி வைக்கலாம், நம்ம வந்து கண்டிப்பு கொடுக்கலாம். அதுக்கு இந்த ஆர்கானிக் சர்டிபிகேஷன் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு அவங்களுக்கு வந்து உதவியா இருக்கும். சரிங்களா? அதனால பொருள் என்பதை அறிய பயன்படுத்தப்பட்ட உள்ளீடுகளுக்கான பதிவுகளை பார்க்கணும், உள்ளீடுகளின் பயன்பாடு, உற்பத்தி முறைகளை பார்க்கணும், செயலாக்கம் மற்றும் வணிக வளாகத்தை மூலப்பொருளாதார சரி பார்க்கணும், வாங்கியது மற்றும் மதிப்பூட்டல் அளவு. மதிப்பூட்டல் வந்து இப்ப வந்து ரீசெண்டா ரொம்ப ரொம்ப முக்கியமான பேசப்படுறாங்க. மதிப்பு கூட்டல் வேல்யூ ஆர்டர் உற்பத்தியை மதிப்பிடுங்கள். வேல்யூ ஆர்டர்னு கேள்விப்பட்டோம். வேல்யூ ஆர்டர் மதிப்பு கூட்டல். என்னங்க மதிப்புன்னு பார்க்குற போது அரிசி இருக்குது, அரிசியை நீங்க சோறு சமைச்சு சாப்பிட்டீங்க, அரிசி சோறு. இதை நீங்க என்னைக்கு பிரியாணியை மாத்துறீங்க, இட்லியை மாத்துறீங்க, தோசையை மாத்துறீங்க, இடியாப்பம் மாத்துறீங்களா, தட் இஸ் அ வேல்யூ ஆர்டர். புட்டுமாவு மாத்துறீங்களா, வேல்யூ ஆர்டர். சரிங்களா? அப்ப ஒரு பொருளை வந்து அதனுடைய தரல இருந்து இன்னும் 2 ஸ்டெப் கூட்ட போய் பண்ணா பாருங்க நீங்க,
பிரியாணி அதே ரைஸ் தான். ஒயிட் ரைஸ் வேணா ஒயிட் ரைஸ் வெளியுள்ள ஒயிட் ரைஸ் வந்து சில ஸ்பைசஸ் காண்டிமெண்ட் போட்டு சில வெஜ் நான்வெஜ் எல்லாம் போட்டு வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அப்படி ஒவ்வொன்றா போடுங்க நீங்கள் வெளிவாடாக. அந்த மாதிரி நீங்கள் ஆர்கானிக் ப்ராடக்ட்ல நீங்கள் பார்க்கும்போது மதிப்பு கூட்டல் வந்து அளவு அதிகப்படுத்துங்க. உற்பத்தி மதிப்பிடுங்கள். தேவைப்பட்டால் மாதிரிகளை சேகரிக்கவும். பொறுப்பான நபருடன் நேர்காணல்களை பதிவு செய்யவும். இந்த மாதிரி சில பல நீங்கள் செக் பண்ணுங்க. நீங்கள் போய் பாருங்க. சான்றளிக்கும் ஏஜென்சி சரியான தகவலை சேகரிக்க வேண்டும். மதிப்பீடு மற்றும் அறிக்கை. தயாரிப்பு இணக்கத்தை மதிப்பிடுவதற்கு நியமிக்கப்பட்ட இன்ஸ்பெக்டர் சமர்ப்பிக்க வேண்டும். அவர்களின் அவதானிப்புகள் தொடர்பான ஆய்வு அறிக்கையை கூடிய அளவுகோல். அவர்களின் செயல்பாடுகளுக்கான இணங்க சான்றளிக்கும் நிறுவனம் பரிசோதகர்கள் அனைத்தையும் பதிவு செய்ய வேண்டும். ஆபரேட்டர் பண்ணை வருகையின் போது அவதானிப்புகள் இதில் இருக்க வேண்டும். தேதி மற்றும் காலம். ஆய்வு தேதி என்னைக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, எந்த மாதம், எந்த டேட்டு குறிச்சிக்கணும். நேர்காணல் செய்யப்பட்ட நபர்கள் யார் வந்தாங்க, என்னென்ன பண்ணாங்க எல்லாம் வேணும். வயல் மற்றும் வசதிகள் பார்வையிடணும். என்ன வயல் என்ன இருக்குது, என்ன பார்வையிட்டு நம்ம பார்க்கணும். சரிபார்க்கப்பட்ட ஆவணங்களின் வகைகள். உள்ளீடு வெளியீடு விளைச்சல், உள்ளீடு மற்றும் வெளியீடு விளைச்சல், ரோல் பேக் இவைகள் நம்ம பார்க்கணும். ஆய்வு அறிக்கையை ஆபரேட்டருக்கு விரைவில் வழங்க வேண்டும். ஒவ்வொரு அந்த ரிப்போர்ட் சொல்லுவாங்க, ஆய்வு அறிக்கை ரிப்போர்ட்டை வந்து ஆபரேட்டருக்கு நீங்கள் கொடுத்துடணும். அதனால் அவர்களுக்கு சரியான நடவடிக்கைகளை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஆய்வு நடைமுறை முக்கிய படிகள். ஆய்வு நடைமுறையின் முக்கிய படிகள். நியமிக்கப்பட்ட ஆய்வாளர்கள் பண்ணை வீடுகளை ஆய்வு செய்ய வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட வடிவங்களில் ஆபரேட்டர்களால் பராமரிக்கப்படுகிறது. இன்ஸ்பெக்டர் வேண்டும். உள்ளீடு தொடர்பாக ஆவணப்படுத்தப்பட்ட தினசரி செயல்பாடுகள் சரிபார்க்கவும். ஊட்டச்சத்து அல்லது பூச்சி மேலாண்மைக்கான விண்ணப்பம், பயன்பாட்டின் காலம், தரம், உள்ளீடு பயன்படுத்தப்பட்டது, பூச்சி நிகழ்வு மற்றும் அதன் கட்டுப்பாட்டு நடவடிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அறுவடை செய்யப்பட்ட பதப்படுத்தப்பட்ட மற்றும் இறுதி வெளியீடு போன்றவை. இவைகளும் நம்ம வந்து சரியான பார்க்க முக்கிய படிகள். ஆய்வு செயல்முறையின் முக்கிய படிகள் கீழே விவரிக்கப்படலாம். ஆய்வு செயல்முறையின் முக்கிய படிகள் கீழே விவரிக்கப்படலாம். சான்றிதழ் நடைமுறை. ஆய்வின் தேதி குறித்து தயாரிப்பாளருக்கு தெரிவித்தல். இன்ஸ்பெக்டர் அதன் அடிப்படையில் ஆய்வு வருகையை தயார் செய்கிறார் என்று ஆபரேட்டரிடமிருந்து பெறப்பட்ட ஆவணங்கள். தயாரிப்பாளருடன் நேர்காணலை தொடர்ந்து ஆவணப்படுத்துகிறேன். நான் பண்ணை பதிவுகளும் ஆய்வு செய்கிறேன். ஆய்வு அறிக்கை படிவத்தை நிரப்புதல், சரிபார்ப்பு பட்டியல். இன்ஸ்பெக்டரும் விவசாயியும் இன்ஸ்பெக்டருடன் கையெழுத்து இட வேண்டும். இணக்கமற்ற ஆவணங்களின் அவதானிப்புகள். ஆய்வாளரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு அறிக்கையை இறுதி செய்கிறார்கள் சான்றளிக்கும் நிறுவனம். ஆய்வுக்கான சரிபார்ப்பு பட்டியல் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2 months நல்லா வளர்த்து பின்னாடி ஹார்வெஸ்ட் பண்ண நேரத்துல, அந்த ஃப்ளோரிங் நேரத்துல, பூப்புக்கு நேரத்துல பூவே பூக்கலங்க. நாற்றுகள் முக்கியம், நாத்து பண்ணை முக்கியம்தான். அப்புறம் சில அந்த நாத்து பண்ணையில போடுறாங்க, நர்சரின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆர்டிபிஷியலா நாத்து போட்டு பண்றாங்க, அது புளி நாத்துன்னு சொல்லுவாங்க. அது சில பேர் கமெண்ட் அடிக்கிறாங்க, சில சார் அது வந்து வேர் பிடிக்க மாட்டுது, வேர் பிடிச்சாலும் நம்ம நினைக்கிற மாதிரி காய் வர மாட்டுது, தண்ணி கேட்குது, பல சொல்றாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் முன்னெல்லாம் கிடையாது. எல்லாம் பாய் விட்டுருப்போம், நாத்து பண்ணை இருக்கு, நம்ம பாய்விடுவோம், பிடிங்கி நம்ம நடுவோம். அந்த மாதிரியான நடவுலையும் சரி, காய் விதைகளும் சரி, நாத்துகளும் சரி, இந்த மாதிரியான ஒரு டூப்ளிகேஷன் வருது, அந்த போலித்தன்மையான வருது. அதை நம்ம வந்து முற்றிலும் சரிபார்க்கப்பட வேண்டும். கால்நடை சிகிச்சைகள் ஏதும் இருந்தால் பாத்தீங்களா, உள்ளுக்கு நீங்க கேட்டில் ஃபார்ம் வச்சிங்கல்ல, பண்ணைகள் வச்சிங்கல்ல, அந்த பண்ணை சிகிச்சை ஏதும் இருந்தால் அதுக்கும் நீங்க ரிப்போர்ட் தரணும். தீவனம் வாங்கி அல்லது விற்கப்பட்ட பொருள் ஏதேனும் இருந்தால், பார்த்தீங்கன்னா தீவனம் எங்க வாங்குறீங்க? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாப்ல, சார் ஆடு மாடுக்கு வந்து உணவு தயாரிக்க போறேன், அந்த புண்ணாக்கு தான் தயாரிக்க போறேன், எனக்கு சில ஐடியா கொடுங்க அப்படின்ட்டு கேட்டாரு. எங்க எப்படி தயாரிக்க போறேன், என்ன எப்படி நீங்க கேட்கணும்? எங்க ஏரியாவில் வந்து தட்டைப்பயிறு, உளுந்து, பொட்டு, மக்காச்சோளம் விளையுதுங்க, நான் அதை வச்சு நான் தயாரிக்கலான் இருக்கேன், எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஏதாவது தயாரிச்சா சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தீவனம் தயாரிக்கக்கூடிய சில பொடியான கம்பெனிலாம் வருது. சில பேர் சொல்றாங்க தீவனம் வந்து ஒரு கிலோ வந்து தண்ணியில கரைச்சி விட்டா நல்லாவே பால் தருதுங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் அதுக்கு வந்து சில ஸ்டிமுலேட்டர் இருக்குது. ஏதாவது ஸ்டிமுலேட்டர் இல்லாம பண்ண மாட்டாங்க. நீங்க இயற்கையான நீங்க வந்து இப்ப இந்த பையன் கடல்ல இந்த மாதிரி பண்ற போது உங்களுக்கு மாட்டினுடைய பால் நல்லா இருக்கும். அவங்க என்ன மாதிரியான இதை போடுறாங்கன்னு தெரியல. ஒருத்தர் சொல்றவங்க கேட்டுக்கணும். நான் வந்து எப்பயுமே கேட்கிற போது அவங்கள்ட்ட 1 கேள்விக்கு 2 கேள்வி கேட்டுருன்னு, சார் இந்த கம்பெனி சொல்றாங்க, இந்த கம்பெனில போகும்போது அதிகப்படின பால் தருதுன்னு சொல்றாங்க, விளம்பரமே படுத்துறாங்க. அப்ப எந்த கம்பெனி வாங்கினா எங்க வாங்கன்னு சொல்லி விவரம் தெரிஞ்சுக்கணும்.
உரம் பூச்சி கட்டுப்பாடு இருக்கணும், கண்டிப்பா இருக்கணுங்க. உரம் எப்படி கட்டுப்பாடு, அள்ளி வீசக்கூடாது. நீங்க வரல பூச்சி என்னது ரொம்ப அழிச்சிடக்கூடாது, நல்ல பூச்சிலாம் அழிச்சிடக்கூடாது. விவசாயிகளின் உள்ளீடு பதிவு, விவசாயிகளுடைய உள்ளீடு பதிவு, பண்ணையின் ஆவணப்படுத்தப்பட்ட தகவலை சரிபார்க்கவும். விவசாயிகளின் உள்ளீடு தகவல் உள்ளுக்கு விவசாயிகளின் உள்ளீடு தகவல், பண்ணையில் ஆவணப்படுத்தப்பட்ட தகவலை சரிபார்க்கவும். தரநிலைகளுடன் இணங்காத செயல்முறை, தடை செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்துவதற்கான எந்த ஒரு உணவிலும் மண்ணின் மாதிரிகளை எடுத்துக்கொள்ளுதல். தடை செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்துவதற்காக எந்த ஒரு உணவிலும் மண்ணின் மாதிரிகளை எடுத்துக்கொள்ளுதல். மற்றும் ஆய்வகத்தில் சோதனைக்கு பயன்படுத்தப்படும் உள்ளீடு உங்கள் அவதானிப்புகளை ஆபரேட்டருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இல்லை, இவ்வளவு இப்படிப்பட்ட ஒரு நம்ம செயல்பட இறங்கணும். இறங்கினா தான் நமக்கு தெரியும். ஆர்கானிக் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட் என்பது கணினியில் உள்ள எந்த புள்ளி அல்லது செயல்முறை ஆகும். சான்றொழிக்கும் முறை கட்டுப்பாட்டை இழப்பது கரிம ஒருபாட்டை இழக்க நேரலாம். இந்த அணுகுமுறை கரிம தணிக்கையாளருக்கு மாசுபாட்டை கண்டறிந்து மதிப்பிடுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். கரிம பொருள்கள் ஆபத்து, இது கரிம உற்பத்தியாளரால் வெற்றிகரமாக பயன்படுத்தப்படலாம். மற்றும் செயலிகள் கரிம ஒருமைப்பாட்டை பாதுகாக்கவும் மற்றும் அவற்றின் கரிம திட்டத்தை உருவாக்கின்றன. ஓசிபியின் இக்கருத்து ஆபரேட்டர்களின் முக்கியமான பகுதிகளை இணக்கத்திற்காக சரிபார்க்க வேண்டும். ஆர்கானிக் கண்ட்ரோல் பாயிண்ட் சிஸ்டத்தை செயல்படுவதற்கான படிகள். ஆர்கானிக் கண்ட்ரோல் பாயிண்ட் பண்ணை வரைபடங்கள் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம், போன கிளாஸ்ல பார்த்தோம். பண்ணை வரைபடங்களுக்கான வசதி வரைபடங்கள், அங்க வாட்டர் போர்வெல் இருக்கா, கிணத்து பாசனம் இருக்கா, மற்றும் பயன்படுத்தி கரிம கட்டுப்பாடு எவ்வளவு இதுவரைக்கும் பயன்படுத்தி கட்டுப்பாடு, இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணணும். தயாரிப்பு செயல்முறைகள், ஓட்ட விளக்கங்கள், இந்த மாதிரி ரன்னிங் எந்த மாதிரி கண்டிஷன் பார்க்கணும். தரநிலையின் வரிசையில் ஒவ்வொரு ஓசிபிக்கும் முக்கியமான வரம்புகள் இருக்கு, அதை நம்ம ஆராய வேண்டும். மாசுடைய தடுக்க ஒவ்வொரு ஓசிபிக்கும் பாதுகாப்பு நடவடிக்கை நிறுவுதல் வேண்டும் அல்லது இணைகிறது. கரிம பொருட்களை இழந்த அனைத்து பொருட்களுக்கும் சரி செய்தல் நடவடிக்கைகளை நிறுவுதல் இருக்க வேண்டும். ஒருமைப்பாடு இருக்க வேண்டும். ஓசிபி செயல்பாடுகளை ஆவணப்படுத்த பயனுள்ள பதிவு வைத்திருக்க முறையை செயல்படுத்தப்பட வேண்டும். வருடாந்திர அல்லது அடிக்கடி வருஷத்தோடவ நம்ம மாசத்தோடவ மூலம் அமைப்பின் செயல்திறனை கண்காணிக்க ஆய்வு உதவுகிறது. வெவ்வேறு இடங்களில் ஆர்கானிக் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. நிலைகள் ஆர்கானிக் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் கண்டறியப்பட்டவுடன் அது அவசியம். ஒவ்வொரு ஓசிபிக்கும் நிறுவனம் மற்றும் ஆவணப்படுத்த வேண்டும். வெவ்வேறு நிலைகளில் உள்ள ஓசிபிக்கள் கீழே பட்டியலிடப்பட்டுள்ளது. பயிர் உற்பத்தியின் ஓசிபிக்கள். இணை உற்பத்தி ஒரு பயிரின கரிம மற்றும் வழக்கமான உற்பத்தி பல்வேறு வகையான இருக்கிறது. பிளவு உற்பத்தி கருவுறுதல் மேலாண்மைக்காக பண்ணைக்கு வெளியே உள்ள உள்ளீடுகள் நம்பியிருத்தல். சிகிச்சை அளிக்கப்பட்ட விதைகள். என்னங்க சிகிச்சை அளிக்கப்பட்ட விதைன்னு பாக்குறீங்க நீங்க? ஜெனடிக்கலி சிகிச்சை அளிக்கப்பட்ட விதைகள் அல்லது ஜிஎம்ஓ விதைகள் அல்லது நாற்றுகளை பயன்படுத்தல். பாச நீரின் பயன்பாடு, தோற்றம், மண் வளத்தை மேம்படுத்த அல்லது மண் அரிப்பை. சார், நம்ம இங்க பாருங்க, நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்ல ஜிஎம் பிளான்ஸ் பயன்படுத்தலாமா, ஜெனடிக்கலி மாடிஃபை பிளான்ஸ் பயன்படுத்தலாமா போது முடியாது, கிடையாது. அந்த மாதிரி பாச நீரின் பயன்பாடு, தோற்றம், மண் வளத்தை மேம்படுத்த அல்லது மண் அரிப்பை தடுக்க சில நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது முக்கியம். நம்ம தோட்டத்துல நம்ம நாங்க அப்ப சொல்றாங்க மண் வளத்தை பெருக்கணும்னா, மண் வளத்தை மேம்படுத்தணும்னா மண் அரிப்பை தடுக்கணும்னு சொல்றாங்க. இந்த இது யாரும் செய்யறது இல்லை. மழை பெஞ்சனது உன்னுடைய தோட்டத்துல பாத்தி நிறைஞ்சு போகுது, அடுத்த தோட்டத்தை பாத்தி நிறைஞ்சு போயிட்டே இருக்குது. இதை நீங்க எல்லாமே ஒரு செக்டம் வச்சு நீங்க அந்த ரிஜன் பரோஸ் நீங்க மேடு பள்ளம் நீங்க வச்சு கட்டும் போது உங்க தண்ணி உங்க தோட்டத்திலே தேங்கப்படுகிறது, அதிகம் தேங்கப்பட்டு உங்க பூமிக்குள்ள இறக்கப்படுகிறது. நீங்க என்ன வெட்டி விட்டுறீங்க நீங்க ஓடத்துன்னு சொல்லி. அவன் வெட்டி விட்டுறான். அவன் அப்படி வெட்டி விட்டுடும் போது கடைசியில் ஓடைக்கு போயிருது. பெரிய ஓடை போயிட்டு பெரிய ஆத்துக்கு போய் கடலுக்கு போயிருது. இப்ப நீங்க மழை பெஞ்சு ஒரு மாசத்துல ஒரு வாரத்துல நீங்க தண்ணிக்கு ரொம்ப பாடு வர்றீங்க. இந்த சிஸ்டத்தை நீங்க யாரும் ஃபாலோ பண்ண மாட்டோம் நம்மளுமே. அப்ப மண் வளத்தை மேம்படுத்தணும், மண் அரிப்பை கண்டிப்பா நம்ம தடுக்க வேணும். அப்படி தடுக்கப்பட்டா தான் நம்முடைய பூமியில நிலத்துல தண்ணியுடைய அளவு கீழே இறங்குற போதுதான் அப்ப மண்ணுடைய வளம், தண்ணி ஈரப்பதம் இருந்தா மண்ணுக்கு வளம் கிடைக்கும். இப்ப ஈரப்பதம் இருந்தா தான் மண்ணில் உள்ள ஈரப்பதம் இருந்துட்டே இருந்தா மண்ணுல என்னங்க இருக்கும் அப்படி பாக்குற போது புழுக்கள், பூச்சிகள், வண்டுகள், நத்தைகள், தேளுகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க.
புழுக்கள், எறும்பு, ஈவன் எறும்பு கூட நமக்கு உதவி செய்யுது. ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றதுக்கு ஆர்கானிக் தோட்டத்தில் வந்து எறும்பு பொடி போடக்கூடாது, எறும்பு சாகடிக்கூடாது, எலி மருந்து வைக்கக்கூடாது. சரிங்களா? பாம்பு இருக்கட்டும், எலி இருக்கட்டும், நீங்க எறும்பு பொடி கூட போடக்கூடாதுன்றாங்க. எறும்பு வேணும். எறும்பு என்ன சார் பண்ணுவாங்க? உழவனி நண்பன் யார சொல்றீங்க நீங்க? மண்புழு சொல்றீங்க. ஆனா மண்ணுக்கு அந்த மண்புழுக்கு முன்னாடி யார் பார்க்குறோம்? எறும்பு தான். நீங்க எறும்பு புத்துருக்கு பாருங்க, நீங்க ஆழமா தோண்டி இருக்கு, கீழே ஒரு மண்ணை மேல போட்டிருக்கோம், நீங்க உழுது விட்டுருவீங்க. நீங்க அடுத்து திரும்ப ஒருத்த கட்டம். இந்த மண்ணை வந்து எப்படி சொல்றீங்க? பொதுவுன்னு சொல்லுவாங்க. மண்ணை வந்து என்னது பொது திறமையை வச்சுக்கிறோம். கெட்டிய இறுக்கம் இல்லாம அந்த மாதிரி லேண்டை வந்து ரொம்ப சாஃப்டா ஸ்மூத்தா அந்த பொதுவுன்னு சொல்லுவாங்க. புட்டுமா மாதிரி சொல்லுவாங்க. கிராமத்துல இருந்து சொல்லணும், புட்டுமா மாதிரி உழவா சொல்லுவாங்க. கட்டி கட்டியா இருக்கக்கூடாது, புட்டுமாவா இருக்கணும். அந்த புட்டுமாவனா ஊத்த நீங்க பார்த்து புட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க ஊத்தாடு பீஸ் பீஸா போகும், எந்த கட்டியும் இருக்காது. அந்த மண்ணுடைய வளம் வந்து அதை வச்சு நம்ம சொல்லி போடலாம். ட்ராக்டர் உழுவுறோம் சொல்லுவாங்க, பொது பொதுன்னு போயிட்டு இருக்கோம் சொல்லுவாங்க. பொது பொதுன்னு சொல்லுவோம், புட்டுமா மாதிரி போயிட்டு இருக்கோம் சொல்லுவாங்க. புட்டுமா மாதிரி சொல்லுவாங்க, கெட்டியா ஸ்மூத்தா இருக்கும். இந்த மாதிரி இடத்துல நீங்க சீடு வைக்கிற போது குயிக்கா வித்தின் 1 or 2 daysல வந்து என்னது சீடு வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். கீழே ரூட் வளர்ந்துரும், மேல சூட்டு வளர்ந்துரும். அப்ப மண் வளம் வந்து வேற மிகவும் முக்கியமானவை. மண் வளத்தை நீங்க வந்து பாதுகாத்துற நீங்க, அப்ப எல்லாமே உங்களுக்கு வந்துடும். மண் வளத்தை பாதுகாக்கனாலதான் உங்களுக்கு வந்து பல என்னது சரியான விளைச்சல் வர மாட்டேது. இதை நீங்க செய்ய யாரும் செய்ய மாட்டாங்க. உங்க தோட்டத்துல ஓரத்துல இருக்கக்கூடிய 4 பக்கம் மரங்களோட இலைதலை வெட்டி போட்டாலே போதுங்க. போட்டுருங்க தோட்டத்துல. ஏன் தீ வைக்கிறீங்க நீங்க? தீ வைக்க நம்ம. சரிங்களா? இப்ப எங்க கல்லூரியில் பாத்தீங்கன்னாக்கும், எங்க கிராமத்துல நெல் நட ஆரம்பிச்சிட்டா எருக்கு இலை விலைக்கு வாங்குவாங்க. இல்ல ஒரு டிராக்டர் கட்ட வண்டி, அந்த கட்ட வண்டி எடுத்து போய் என்ன பண்ணுவாங்க? எருக்கு இலை போய் வெட்டி போட்டு வருவாங்க. கொளிஞ்சி குலை கேள்விப்பட்டிருப்பீங்க. கொளிஞ்சி குலை, எருக்கு இலை, இதை வெட்டி வேணா டிராக்டர்ல ஏற்றுவாங்க. ஒரு கட்டு வந்து 10 ரூபா, 20 30 ரூபா, மேக்சிமம் 50 ரூபா. இப்ப அந்த கொளிஞ்சிக்குள்ளேயே காணும், எருக்கிலேயே காணும், எல்லாம் வெட்டி நெல் தோட்டமே காணும். எங்கெங்க போயிடுச்சுங்க? நெல் தோட்டம்லாம் பிளாட் போட்டாங்க. அப்ப நீங்க என்ன சாப்பிட்றீங்க? சப்பாத்தி சாப்பிட்றீங்க, இன்னும் பாருங்க நூடுல்ஸ் சாப்பிட்றீங்க, இன்னும் சாப்பிட மாட்டேங்க நீங்க. அப்ப இந்த மாதிரி லைஃப் போயிட்டே இருக்குது. அப்ப ஒரு மண்ணோட வளம் பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப கடினம். மண் வளத்தை நீங்க பாதுகாருங்க. நீங்க அண்டை வயலில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் தாக்கம். ஏதாவது சில பாருங்க, நீங்க பக்கத்து தோட்டத்துக்காரங்க ஏதாவது குடிச்சு நம்ம பாட்டில் போட்டுருவாங்க, ஏதாவது பாட்டில் டானிக் போட்டுருவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் போட்டுருவாங்க. நம்ம அதை டஸ்ட்பின் போடணும் அவசியம் போட மாட்டாங்க. பக்கத்தோட என்ன யூஸ் பண்றான் இருக்கணும், நீங்க பார்த்துக்கணும். அவன் பாட்டில் ரோக்கர் இதெல்லாம் அடிச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டு பக்கத்துல தூக்கி போட்டுருவாங்க. அப்போ அது நமக்கு தாக்கம் இருக்கும், ஏன்னா புழு பூச்சி வந்துடும். அப்ப அவங்க வயல்ல வந்து ஏதாவது இருக்கான்னு சொல்லி அவங்க வயல்ல போட்டா போதும், பக்கத்துல போடுறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அண்டை வயல்களில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் தாக்கம் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். இயற்கை அல்லாத விவசாயிகளுடன் உபகரணங்களை பகிர்தல். இயற்கை அல்லாத விவசாயிகளுடன் உபகரணங்கள் பகிர்தல். பண்ணைக்கு வெளியே சேமிப்பு பகுதி. பார்த்தீங்களா? இந்த இயற்கை விவசாயம் பண்ணாங்க வந்து நீங்க பேசணும், உபகரணங்களை பத்தி பேசணும், செய்யணும். அப்புறம் பண்ணைக்கு வெளியே சேமிப்பு பகுதி. பண்ணைக்கு வெளியே வந்து அந்த உரக்கடங்குன்னு சொல்லுவாங்க, உரக்கடங்கு வச்சிடணும். போதுமான அல்லது முரண்பாடான பதிவெல்லாம் வந்து நம்ம பதிவேடம் செய்யணும். உற்பத்தி செய்யப்பட்டதை விட அதிகமாக விற்பனையாகிறது. கால்நடை பராமரிப்பில் பொருத்தமான இருப்பு விதிகள். அதிக மேய்ச்சல், நீர் மாசு. மேய்ச்சல் அல்லது இலவச ஓட்டத்திற்கு போதுமான இருக்கணும். நீங்க ஆடு மாடு வந்து மேய்ச்சல் வந்து இருக்கணும். ஆடு மாடு நீங்க வளர்க்கணும்னா மேய்ச்சல் இடம் இருக்கணும். அப்படியே ஃப்ரீயா அப்படியே ஓடிட்டு அப்படியே போய் மேய்ச்சிட்டு வர மாதிரி இடம் இருக்கணும். தென்னை மரத்தோப்பு, மாந்தோப்புலாம் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து புல்லுக்கு போய் மேய்ச்சிட்டு வரோம். பொருத்தமான இருப்புகள், விகிதங்கள் வந்து ஆடு மாடு வந்து என்னது பாத்தீங்கன்னாக்கா ஒரு 50 மாடு என் கல்லூரியில் வளர்க்குறாங்கன்னா அது முன்னாடி வந்து பெரிய தென்னந்தோப்பு இருக்குது, கழட்டி விட்டுருவாங்க, போய் மேய்ச்சிட்டு வந்துடும். அப்புறம் அடைச்சிருவாங்க. அதாவது ஃப்ரீயா மேயிருக்கும். அந்த நீர் வந்து இருக்கணும். நீர் வந்து ஒவ்வொரு மாட்டுக்கும் வந்து என்னுடைய தகவல் கிடைச்சா வந்து பாருங்க, என் கல்லூரி மதுரை சொல்லவந்தான் வேந்த கல்லூரி பாருங்க. நீங்க ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒரு ஃபேன் போட்டிருக்கும். ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒரு ஃபேன், ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ஒரு மாட்டுக்கும் பேர் வச்சு, ஒரு மாட்டுக்கும் ஃபேன் இருக்குது. ஒவ்வொரு மாட்டுக்குள்ள வந்து பைப் கனெக்ஷன் இருக்கும். அப்ப பைப் மட்டும் என்னது தண்ணி அடிச்சு விட்டுருவோம், மழை வீரமா அடிச்சுடுவாங்க வெயில் காலத்துல. அவ்வளவு ஜோரா இருக்கும். காலைல ஒரு தண்ணி, சாயங்காலம் தண்ணி. மாடு குளிர்ச்சி, உடம்பு குளிர்ச்சியா இருக்கும். மாடு குளிர்ச்சியா இருந்தா அவங்க பால் அதிகம் தரும். புல்லு, ஒரு புல்லுக்குன்னே ஒரு 10 ஏக்கர் வச்சிருவாங்க. அந்த புல்ல வந்து தினந்தோறும் 4-5 பேர் அழுதுட்டே இருப்பாங்க, டிராக்டர் அடிச்சுட்டு இருக்கும். அப்ப அந்த மாதிரியான ஒரு இயற்கை சார்ந்த ஒரு சூழல் இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஹெல்த் அண்ட் வெல்த் நீங்க அங்க பார்க்கலாம். நதியோரம் ஒரு வைகை அணையோரம் வந்து எங்க கல்லூரி அமைந்துள்ளது. அந்த மாதிரி இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல இருக்கிறதுனால வந்து எங்க கல்லூரியினுடைய சட்டத்திட்டங்கள் மற்ற எல்லாம் மிகவும் அருமையா உள்ளது. அவருடைய நடைமுறைகள், சாத்தியக்கூறுகள் மற்ற இயற்கையை ஒன்றி நாங்க வந்து இருக்கிறனால என் கல்லூரியுடைய வெளியூர் 4 நாள் கூட்டிகிட்டே இருக்குது.
அங்குள்ள படிக்கும் மாணவர்கள் வந்து நல்ல ஒரு இதை கற்றுக்கொண்டு நல்ல ஒரு இயற்கை விவசாயத்தை கற்றுக்கொண்டும் இயற்கையான ஒரு எங்க சுவாமிஜி சித்வானந்த சுவாமியுடைய கான்செப்ட் பார்த்துக்கிட்டு வாழ்க்கையில வந்து வாழ்க்கை தரத்தை முன்னேற்றத்திற்கான ஆர்வமான வந்து சேர்ந்து கொண்டு படிக்கிறாங்க. இது வந்து எங்களுக்கு மாணவர்கள் மட்டும் எங்க வாத்தியார்களும் எங்களோட ஆசிரியர்கள் வந்து ரொம்ப உறுதுணையார் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக உள்ளது. இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் கான்செப்ட் வந்து இந்த எங்க கல்லூரியில் மிகவும் ஃபாலோ பண்றாங்க. ரொம்ப அம்சமான ஒரு சிறந்த முறையில் செயல்படுத்தி வருகின்றோம். கால்நடைக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் தருவாங்க. பண்ணைக்கு வெளியே உள்ள ஆதாரங்கள் அல்லது நேரடி பங்கு. பண்ணைக்கு வெளியே உள்ள ஆதாரங்கள் அல்லது நேரடி பங்கு. தீவனத்தை வாங்குதல் வழக்கமான ஆர்கானிக் இருக்கணும், செயற்கையா இருக்கான்னு பார்க்கணும். நுண்ணுயிர் எதிர்ப்பு பயன்பாடு, தடுப்பு பயன்பாடு, வளர்ச்சியை ஊக்குவிக்கும். பூச்சிக்கொல்லிகள் மற்றும் ஒட்டுண்ணிகளின் பயன்பாடு. பூச்சிக்கொல்லிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள் பங்கு பார்க்கணும். பூச்சிக்கொல்லி இப்படின்னு சொல்லி பார்க்கணும். பூச்சிக்கொல்லிகள் மற்றும் ஒட்டுண்ணிகளின் பயன்பாடு. குடிநீர் மாசுபாடு, விலங்குகளின் உடல் சிதைவுகள். நீங்க பாருங்க, டெட் பாடிஸ் தூக்கி எறிஞ்சு வீசிட்டு இருக்கும். அதான் என்னது டெப்ரெஷன் என்னது என்னது வான் தோண்டி போச்சுல நீங்க. விலங்குகளுடைய என்னது உடல் சிதைவுகள். தண்ணி கெட்டு போயிடும், ஆலையர் கூடாது. தண்ணி கெட்டு போய் ரொம்ப பேடு ஓடுற வரும். அப்போ அதுல இருந்து சில வியாதி வர வாய்ப்பு இருக்குது. விலங்குடைய செத்து போன உடனே சரியான முறையில் புதைச்சிடும் நீங்க. பூச்சிகளுடைய கட்டுப்பாடு, பொட்டுநிலையும் பயன்பாடு, இது நம்ம அதெல்லாம் பயன்படுது. நம்ம நுண்ணுயிர் எதிர்ப்புகளின் பயன்பாடு, தடுப்பு பயன்பாடு, வளர்ச்சியை ஊக்குவிக்கும். தீவனம் வாங்குதல், எங்க வாங்குற, எதுக்கு வாங்குற, எப்படி வாங்குறீங்க, அந்த டீல்ஸ் வேணும். பண்ணைக்கு வெளியே உள்ள ஆதாரங்கள் அல்லது நேரடி பங்கு இருக்கணும். விலங்குகள் உடற்சிது. அப்புறம் பொருட்கள் மற்றும் பொருட்களின் கரிம தோற்றம். ஆர்கானிக் மற்றும் வழக்கமான பொருட்களின் உற்பத்தி அதே பகுதியில் ஆர்கானிக் அல்லாத பொருளாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அனுமதிக்கப்பட்ட உற்பத்தியின் முறைகள், அனுமதிப்பட்ட செயலாக்க விதிகள், உதவிகள், சுகாதார ரசாயனங்கள் மற்றும் நடைமுறைகள், பூச்சி மேலாண்மை, அனுமதிக்கப்பட்ட பேக்கிங் பொருள். நீங்க வாட்டில் பேக் பண்ணுறது வாங்கிறாங்க, வாங்கக்கூடாது. பேக்கிங் நான் வந்து இது வரைக்கும் நான் வந்து தண்ணி பாட்டில் குடித்தே கிடையாது, வாட்டர் பாட்டில் குடிச்சதே கிடையாது. நான் ஈவன் 5 ஸ்டார் ஹோட்டல் போனாலும் குடிக்க மாட்டேன். நான் எந்த 7 ஸ்டார் ஹோட்டலும் குடிக்க மாட்டேன். எந்த ஒரு ஃபங்க்ஷன் குடிக்க மாட்டேன். சார் அது என்னைக்கு சார் பேக் பண்ணது, யாருக்கு தெரியும்? என்ன பேக் பண்ணியிருப்பாங்க? வியாபாரிகள் எதுக்கு பண்றாங்க? நம்மளுடைய நலத்துக்காக பண்றாங்க? இல்லை. நம்மளுடைய நலத்துக்காக பண்ணுவாங்களா? கஸ்டமர்கள் பண்ணுவாங்க, பண்ணவே மாட்டாங்க. அதனால வந்து நீங்க வந்து அவங்களுடைய நலத்துக்காக பண்ணுவாங்க. உங்க நலம் நல்லா இருக்கணும்னா நீங்க கொண்டு போய் ஆஃபீஸ் போனா வாட்டர் பாட்டில் கொண்டு போய் நீங்க நல்ல ஃபுட்டை நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க நீங்க, சரிங்களா? அப்போ அனுமதிக்கப்பட்ட பேக்கிங் பொருட்களை வந்து வாங்கக்கூடாது. ஃபுட் ஐட்டம்ஸ், பேக்கிங் ஐட்டம் வந்து ரொம்ப ரொம்ப கெடுதல். அது பேக்கிங் டேட்டா பாருங்க, எக்ஸ்பிரி டேட்டா பாருங்க. அதான் கரெக்டாக சில ஸ்டாண்டர்டு கம்பெனிக்காரங்க மேனுஃபேக்சர்ட் பேக்கிங் எக்ஸ்பிரி டேட் போட்டிருப்பாங்க. ஸ்டாண்டர்டு கம்பெனிக்காரங்க சிலதெல்லாம் போட மாட்டாங்க. அப்படி போட்டாலும் நீங்க நம்பி வாங்கலாம். சில திசை நம்ம வாங்கிடலாம். அந்த மாதிரி பொருளை வாங்கலாம். ஸ்டாண்டர்டு கம்பெனி நீங்க வாங்கலாம். சில போலியான கம்பெனி கண்டுபிடிக்கணும். நீங்க அப்புறம் பயன்படுத்த பின்னாடி நீங்க யோசிப்பீங்க. அது மாதிரி பேக்கிங் பொருள் வந்து பெரும்பாலும் அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்க அனுமதிக்கப்பட்டதை மட்டும் வாங்கினீங்க. முறையான கழிவு மேலாண்மை இருக்கணும். அது நீங்க சரியான கழிவு மேலாண்மை உள்ள எல்லாமே நீங்க ஒன்னா போடக்கூடாது. உங்க ஆர்கானிக் தோட்டத்தில் வந்து கழிவு மேலாண்மை வந்து ஒரு ஓரத்துல அங்க போடணும். கழிவு மேலாண்மை இருக்கணும். தயாரிப்புகளின் ஓட்டம், சரியான தொகைகள், 4 பொருத்தமான லேபிளிங் கண்டிப்பா இருக்கணும். உங்களுடைய ஆர்கானிக் வந்து லேபிளிங் வந்து கண்டிப்பா இருக்கணும். சமூக நிலைமைகள், சமூகத்துக்கு தேவையான நிலைமை என்னென்ன பொருள் என்ன சொல்லி அதை நம்ம தயாரிக்க வேண்டும். அடுத்து இடர் மதிப்பீடு, சாகுபடியில் மாசுபாடு அபாயத்தை ஆய்வாளர் மதிப்பிட வேண்டும். உற்பத்தி செயல்முறை, பூச்சிக்கொல்லிகள் அல்லது பிற நச்சு பொருட்களுக்கான மாசுபாடுகள், வான்வழி சறுக்கல், நீர் வெளியேறுதல், அசுத்தமான பாசன நீர், வெள்ளம், கவனக்குறைவு, முந்தைய நில பயன்பாடு அல்லது மோசடி, மாசுபாட்டின் ஆதாரங்கள், வயல் எல்லைகள், அருகிலுள்ள பண்ணைகள் போன்றவையெல்லாம் அடங்கும். காற்றுடன் கூடிய வானிலை காரணமாக களைக்கொல்லி அல்லது பூச்சிக்கொல்லி வான்வழி சறுக்கல் ஏற்படலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க உழுது போட்டுன்னு நீங்க பில்டிங் இருக்குது. பில்டிங்ல வந்து எல்லா பில்டிங்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இச்சி மரம் முளைச்சிருக்கும். நீங்க அந்த விதையை எப்ப யார் போடுறது, யார் உண்டி விட்டது? காற்றுன்னு பரவுது. பேர்ட்ஸ் வந்து பில்டிங்ல உட்காருது. அதனுடைய எச்சத்தை போட்டு போனது அந்த ஒற்ற இடத்துல வந்து அது மைனூட் ரொம்ப ரொம்ப சின்ன இதாக இருக்கும். அது முளைக்க ஆரம்பிச்சிடும். காற்று மூலம் சீடு டிஸ்பர்ஸ் ஆகுது. அந்த மாதிரி நீங்க ஆர்கானிக்கா நீங்க வச்சிருக்க தோட்டத்துல, ஆர்கானிக் வச்சு பண்ற தோட்டத்துல நீங்க என்ன ஆகுது? இந்த மாதிரி பேர்ட்ஸ் வந்து வேற சீட்ஸ் வந்து ஹைபிரிட் கொண்டு போட்டுரும். வேற நச்சுக்காற்று உள்ளுக்கு பரப்போம். நச்சுக்காற்று வந்து உள்ளுக்கு வந்து பரப்போம். பக்கத்தோட விஷயம் என்னது, மருந்து ஸ்ப்ரே, கெமிக்கல் ஸ்ப்ரே பண்றப்ப நமக்கு வரும், சரிங்களா? அந்த மாதிரி நச்சுக்காற்று மூலம் வந்து நமக்கு தேவையற்ற ஒரு களைக்கொல்லி உள்ளுக்கு வர, பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லியோ களைக்கொல்லியோ உள்ளுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏற்பட வரைக்கும் நான் பாத்துக்கணும். ஸ்ப்ரே ஆப்ரேட்டர்கள் கவனக்குறைவு. ஸ்ப்ரே ஆப்ரேட்டர்கள் மற்றவங்க அடிக்கிறோம் சார் எடுத்து விட்டுருவாங்க. ஸ்ப்ரே பண்ணுவாங்க, தோட்டத்தில் அடிக்கிறாங்க.
பக்கத்தோட அடிக்கிறோம் நம்மளுக்கு ஒரு ஒரு கை இப்படி வீசி வரும்போது நமக்கு வந்து சில பூச்சிக்கொல்லிலாம் வந்து வேற வேற குழியில வர வாய்ப்பு இருக்குது. அந்த கெமிக்கல்ஸ் நம்ம தோட வர வாய்ப்பு இருக்குது. சில பூச்சிக்கொல்லின்னு சில நேரங்களில் அண்டை வயல்கள் இருந்து காற்றிலும் ஆவியாகிறது. அப்படி பறந்த உள்ளுக்கு வருது, டிஸ்பர்ஸ் ஆகி வருது. வானிலை நிலைமைகள் இன்ஸ்பெக்டர் அதை இடர் மதிப்பீடாக பதிவு செய்ய வேண்டும். இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் நம்ம பண்ணணும். கரிம வாயுக்கள் இருந்து நீர் வெளியேறுதல் போதெல்லாம் மாசு ஏற்படலாம். தடை செய்யப்பட்ட உரங்கள் அல்லது பூச்சிகள் பயன்பாடு பக்கத்து நிலம்லாம் எப்படி பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அவங்க என்னது ஈவன் அவங்க பயன்படுத்த சாக்கு அவங்களுடைய பொருள்லாம் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. பக்கத்தோட எப்படி பயன்படுத்துறான்னு சொல்லி பார்க்கணும். நம்ம ஆர்கானிக் பண்ணிக்கிட்டு இருப்போம், அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நிலத்தை நம்ம வந்து பார்வையிட்டு இருக்கணும். பக்கத்து நிலத்துக்காக பார்க்கணும். மண் அரிப்பு ஏற்படுகிறதா? அது மீண்டும் மீண்டும் வெள்ளத்தில் மூழ்கும் வயல்கள் இயற்கைக்கு ஏற்றதல்ல, மிகவும் கவனிக்க வேண்டும். அப்ப வெள்ளத்துல வந்து ஒரு முறை வந்தா பரவாயில்ல, வருஷம் முழு வெள்ளத்தை வச்சுக்குவேன். அப்ப லீச்சிங் சொல்லுவாங்க. லீச்சிங் உள்ளுக்கு முக்கியமான தாதுக்கள் வந்து வெளியே போயிடணும். மீண்டும் மீண்டும் வெள்ளத்தில் மூழ்கும் வயல்கள் வந்து இயற்கைக்கு ஏற்றதல்ல, அது நல்ல நம்ம நிலைமை கிடையாது. அதை வந்து நம்ம மாற்றணும். உற்பத்தி எந்த ஒரு தயாரிப்பாளரும் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் தளங்களிலிருந்து பொருட்களை சந்தைப்படுத்தல் விரும்பினால் அதை நம்ம பார்த்தான் யோசிக்கணும். கரிமமாக மண்ணின் எச்ச பகுப்பாய்வு அல்லது இருப்புக்கான திசு பகுப்பாய்வு இப்பகுதியில் பயன்படுத்தப்படும். மிகவும் பொதுவான விவசாய ரசாயனங்கள் செயல்படலாம். அந்த மாதிரி வந்து ரசாயன உரங்களை வந்து பயன்படுத்துறாங்க. அப்போ துறையில் சான்றிதழ் பெறுதல். மலேரியா காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்காக வேளாண்மை பயிர்களில் அவ்வப்போது டிடி தெளிக்கலாம். அந்த உங்களை மலேரியா காய்ச்சல் வருதுன்னு வச்சுக்கோங்க, உங்களோட வந்து அந்த வேளாண்மை அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல இருந்து வரக்கூடிய அவ்வப்போது டிடி தெளிக்கலாம். பிளான்ஸ் வந்து டிடி தெளிக்கலாம். அரசாங்கத்தால் மலேரியா கட்டுப்பாட்டு திட்டத்திற்கு கீழ் அத்தகைய சந்தர்ப்பவாதிகள் பண்ணணும். நம்ம சுற்று வட்டாரத்தில் உள்ள கரிம சாகுபடி வயல் சறுக்கல் மற்றும் சறுக்கல் காரணமாக பாதிக்கப்படலாம். கரிம ஒருமைப்பாடு இழக்கப்படலாம். அவங்க வந்து சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆர்கானிக் வந்து விட்டுருவாங்க. இத்தகைய ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. செயல்பாடு மற்றும் இணை உற்பத்தி, வெள்ளத்தில் மாசுபாடு, அதே உபகரணங்களால் தெளிப்பான் முதலின கரிம அந்த அல்லாதவற்றிற்கும் ஏற்படும். புலம் பயன்படுத்தப்படுகிறது. ஆய்வு மற்றும் சான்றிதழ் நடைமுறை. உற்பத்தியாளர்கள் பல்வேறு வழிகளில் கரிம பயிர்களின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க முடியும். ஒரு இடையக மண்டலத்தை பெறாதது போன்றவை. இடையக மண்டலத்தின் அளவு தளத்தல் தீர்மானிக்கப்படுகிறது. ஆபத்து சாத்தியங்கள் நேரடி வேலி மூலம் தாங்கல் மண்டலத்தை பராமரிக்கலாம். அல்லது உற்பத்தி செய்யும் பகுதியிலிருந்து 25 முதல் 50 அடி தூரம் இருக்க வேண்டும். மாசுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது தயாரிப்பு பொறுப்பை கட்டாயமாக்கும். எச்சம் இருக்கிறது என்று சோதிக்கப்பட வேண்டும். நம்மளோட ப்ராடக்ட் வந்து எவ்வளவு வருது, இவ்வளவு டிஸ்டன்ஸ் நம்ம வந்து இருக்குன்னு சொல்றாங்க. கரிம உயிர் உற்பத்தி உத்திகள். ஆர்கானிக் கிராப் ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். உற்பத்தியாளர் பல்வேறு வழிகளில் கரிம பயிர்களின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க முடியும். ஒரு இடையக மண்டலத்தை பெறாத போன்றவை. இடையக மண்டலத்தை அளவு இருந்தளத்தில் தீர்மானிக்கப்படுகிறது. நிலைமைகள் ஆபத்து சாத்தியங்கள் நேரடி வேலி மூலம் தாங்கள் மண்டலத்தை பராமரிக்கலாம். அல்லது உற்பத்தி செய்யும் பகுதியிலிருந்து 25 50 அடி தூரம் மாசுபடுகிறது. ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்தல். ஆய்வு முடிந்த பிறகு இன்ஸ்பெக்டர் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். சான்றிதழ் நிறுவனம் அறிக்கையில் இருக்க வேண்டும். ஆய்வு முடிந்த பிறகு இன்ஸ்பெக்டர் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். சான்றிதழ் நிறுவனம் அறிக்கையில் இருக்க வேண்டும். சரிபார்க்கப்பட்ட மற்றும் பூர்த்தி செய்யப்பட்ட விவசாய ஆவணங்கள். இணக்கத்தின் சரிபார்ப்பை பட்டியலிட வேண்டும். எழுத்துப்படை சுருக்கத்தை அறிவிக்க வேண்டும். இந்த அறிக்கையில் அடிப்படையில் சான்றிதழ் நிறுவனம் வழங்குவது குறித்து முடிவு செய்ய வேண்டும். முக்கியமான கட்டுப்பாட்டை புள்ளிகளை சுருங்க கூறுவோம். இங்க நம்ம வந்து என்னன்றதை நம்ம சுருக்கமாக பார்ப்போம். ஒரு செயல்பாட்டின் செயல்திறனை சரிபார்க்க நம்ம ஆர்கானிக் சர்டிஃபைடு பாடி, உங்களுடைய பண்ணை கரிம அந்த தோட்டத்தை ஆர்கானிக் சர்டிஃபைடு தோட்டத்தை இயற்கை விவசாய தோட்டத்தை ஒரு இன்ஸ்பெக்டர் வருவாங்க. இன்ஸ்பெக்டர் ஆன்சைட் வருவாரு. அங்க உற்பத்தி என்னன்னு கேட்பாரு. அங்க உற்பத்தி எவ்வளவு வருது என்னன்னு கேட்பாரு. உற்பத்தி அளவு என்ன, ப்ரொடக்ஷன் எவ்வளவு, அவனுடைய என்னன்னு சொல்லி இந்த பதிவில் பார்த்து எல்லா தகவலையும் கேட்டு அறிவாரு. உற்பத்தி அல்லது செயலாக்க தரநிலைகளுக்கு ஏற்ப உள்ளதா இல்லையா என்று கேட்பாரு. ஒரு செயல்பாட்டின் செயல்திறனை சரிபார்க்க அங்க வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வருவாரு, ஆன் சைட் வருவாரு.
அப்ப உற்பத்தி செய்யும் போது செயலாக்க தரநிலைகளுக்கு ஏற்ப உள்ளதா இல்லையா என்று ஆய்வு செய்வாரு. அந்த ஆய்வு செய்யக்கூடிய தரநிலை வந்து இன்ஸ்பெக்டர் ஆய்வு செய்வாரு. இன்ஸ்பெக்டர் என்பது ஆய்வு மற்றும் சான்றளிப்பால் நியமிக்கப்பட்டவர் ஆவார். இவரு அந்த நேர என்பிஓபி அந்த அந்த உங்களுக்கு ஏஜென்ட் யாரு கொடுக்குறாங்க அவங்க இருந்து வருவாங்க, நியமிக்கப்பட்ட நபர் ஆவார். ஒரு ஆர்கானிக் பண்ணை அல்லது செயலாக்க பிரிவை ஆய்வு செய்யும் நிறுவனம் நிறுவனம். இந்த நிறுவனத்துக்கு தான் இன்ஸ்பெக்டர் வருவாங்க. இந்த நிறுவனத்துக்கு வந்து இன்ஸ்பெக்டர் வருவாங்க. இவங்க வந்து நம்ம பார்ப்பாங்க. இவங்க சொல்றா நம்ம கேட்கணும். இன்ஸ்பெக்டர் என்பது ஆய்வு மற்றும் சான்றளிப்பால் நியமிக்கப்பட்டவர் ஆவார். ஒரு ஆர்கானிக் பண்ணையை அல்லது செயலாக்க பிரிவை ஆய்வு செய்யும் நிறுவனமா இருக்க வேண்டும். இன்ஸ்பெக்டர் தேசிய மற்றும் சர்வதேச தரங்களை நன்கு அறிந்திருக்க வேண்டும். இன்ஸ்பெக்டர் வந்து வாரவர் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். நன்றாக வந்து பண்ணை ஆர்கானிக் ஃபார்மிங்ல வந்து நம்ம என்ன மாதிரி உரம் போடுறீங்க, என்ன மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறீங்க, என்ன மாதிரி நாத்து போடுறீங்க, என்ன மாதிரி விதை போடுறீங்க, எந்த மாசத்துல போடுறீங்க, எந்த மாதிரி இரிகேஷன் பண்றீங்க, ஃபெர்டிலைசர் எப்படி போடுறீங்க, இந்த விவரமெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இன்ஸ்பெக்டருக்கு. அவர் தெரியாம நம்மகிட்ட கேட்கக்கூடாது. அவர் தெரிந்தவராகத்தான் இருப்பாரு. அப்படி வரும்போது இன்ஸ்பெக்டர் தேசிய மற்றும் சர்வதேச தரங்களை நன்கு அறிந்திருக்க வேண்டும். சிஸ்டத்தை ஆய்வார், நன்றாக ஆய்வார், தெளிவாக இருப்பார். தயாரிப்பு அல்ல முக்கிய படிகள் ஆய்வு செயல்பாட்டில் ஆபரேட்டரிடமிருந்து விண்ணப்பத்தை பெறுதல், பதிவு செய்தல் ஆகியவை அடங்கும். ஆபரேட்டர் தரவு சேகரிப்பு, ஆய்வு அறிக்கை சமர்ப்பித்தல் போன்றவை செய்வார். இவரும் வந்து நம்மகிட்ட வரக்கூடிய ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போய் அவர் டாக்குமெண்டேஷன் பண்ணுவார். டாக்குமெண்ட் பண்ணி அங்க வந்து பண்ணுவாரு. பதிவு செய்தல் ஆகியவை அடங்கும். ஆபரேட்டர் தரவு சேகரிப்பு, ஆய்வு அறிக்கை சமர்ப்பித்தல் போன்றவை முன் வருகையின் போது இன்ஸ்பெக்டர் தனது வருகை குறித்து ஆபரேட்டரிடம் தெரிவிக்க வேண்டும். யாருங்க? முன் வருகையின் போது இன்ஸ்பெக்டர் தனது அறிக்கை குறித்து இன்ஸ்பெக்டர் வந்து உங்க தோட்டத்தை வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து இயற்கை பண்ணி செக் பண்றாரு. இவர் செக் பண்ணிட்டு யார் சொல்லணும்? ஆபரேட்டரிடம் தெரிவிக்க வேண்டும். ஆபரேட்டர் இவருக்கு மேல ஆபரேட்டர் இருக்காரு. அப்ப ஆபரேட்டர் வந்து அவர் போக சொல்றாரு. ஆபரேட்டர் கீழே வந்து இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அந்த ஆபரேட்டரை வந்து ரிப்போர்ட்டை வந்து கொடுப்பாரு. ஆபரேட்டரிடம் தெரிவிக்க வேண்டும். மற்ற ஆய்வுக்கு தயாரா வைத்திருக்க வேண்டிய ஆவணங்களை குறிப்பிடவும். ஆய்வுக்கு என்னென்ன வச்சிருக்கீங்களோ அதுக்கப்புறம் நம்ம சொல்லணும். வைத்திருக்க வேண்டிய ஆவணங்களை குறிப்பிடவும். இன்ஸ்பெக்டர் சரிபார்ப்பு பட்டியல்களை எடுத்து சொல்ல வேண்டும் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட வழிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். முக்கியமாக கட்டுப்பாட்டு புள்ளிகள் மற்றும் அபாய பகுப்பாய்வு. முக்கிய கட்டுப்பாட்டு புள்ளிகள் உணவு பாதுகாப்பு மேலாண்மை அமைய உலகளாவிய தேவைப்படுகிறது. இதுதான் முக்கியம். நம்ம வந்து கட்டுப்பாட்டு வந்து உலகளவிய வந்து என்ன சொல்லணும், நம்ம பின்பற்ற வேண்டும். முக்கியமாக கட்டுப்பாட்டு புள்ளிகள் மற்றும் அபாய பகுப்பாய்வுகள். முக்கிய கட்டுப்பாட்டு புள்ளிகள் உணவு பாதுகாப்பு மேலாண்மை அமைய உலகளவிய தேவைப்படுகிறது. உணவு பாதுகாப்பில் அதிக நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக சர்வதேச வர்த்தகம். உணவு பாதுகாப்பில் அதிக நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக சர்வதேச இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டுருக்காங்க. அணுகுமுறை HACCP அணுகுமுறை ஆர்கானிக் இன்ஸ்பெக்டரை அடையாளம் காணவும், மதிப்பிடவும், பயனுள்ளதா இருக்குதா இல்லைன்னு சொல்லி பார்க்கணும். கரிம பொருள்களுக்கு மாசுபடுத்தும் அபாயங்கள் இருக்குதா இல்லைன்னு பார்க்கணும். ஒரு சின்ன விஷம் தன்மை இருந்தா கூட நம்முடைய ஜெனடிக்ல பாதிக்கும். விஷம் வந்து இப்ப உள்ள இன்னும் நீங்க ஜப்பான்ல போட்ட வரக்கூடிய அந்த ஹிரோஷிமா நாகாசாகில போட்ட வெடி பாம்புல உள்ள நச்சுத்தன்மை இன்னும் வந்து ஜெனரேஷன்ல அங்க இருக்க வந்து சாம்பல்ல கூட இருக்குதான். அங்க வந்து புல்லு கூட முளைக்கன்னு சொல்றாங்க. அந்த ஏரியாவுல பிறக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனடிக் லெவல்ல வந்து இன்னும் ஊனமா பிறக்குன்னு சொல்லி ரெக்கார்ட் இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு நச்சுத்தன்மை வந்து இன்னும் இருக்கும். தட் இஸ் பயாலஜிக்கல் மேக்னிஃபிகேஷன் சொல்லி ஒரு வார்த்தை. பயாலஜிக்கல் மேக்னிஃபிகேஷன் சொல்லி நாங்க பிளான்ட் ஈகாலஜி, அனிமல் ஈகாலஜி படிப்போம். ஈகாலஜியில் படிக்கிறோம். நம்ம பயாலஜிக்கல் மேக்னிஃபிகேஷன் இருக்கக்கூடிய நச்சுக்கள் வந்து ட்ரேஸ் லெவல்ல இன்க்ரீஸ் ஆகி அட்லீஸ்ட் இந்த ஃபிஷ்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம ஹியூமன் பீயிங் வரைக்கும் பார்க்கிற போது லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது, ரிப்போர்ட் இருக்குது ஈகாலஜில. ஆனா ஹிரோஷிமா நாகாசியில வந்து பார்க்கிற போது அந்த நச்சுத்தன்மைகளை வந்து இன்னும் பெறக்கூடிய குழந்தைங்களுக்கு பார்க்கிற போது இன்னும் குணமாத்தான் இருக்குது. பிகாஸ் வந்து நச்சுக்கள் வந்து இருந்தாலே வந்து நம்முடைய வெஜிடபிள்ஸ் நம்மளுடைய ஃபுட்ல இருக்கும்போது நம்முடைய ஜெனரேஷன் பாதிக்கும். அப்போ உணவு பாதுகாப்பில் அதிக நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக சர்வதேச வர்த்தகம் சரியான முறையில் இருக்கிறது. அணுமுறை ஆர்கானிக் இன்ஸ்பெக்டரை இந்த மாதிரி பார்க்கறது நம்ம இன்ஸ்பெக்டர் நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும். மாசுபாடு இருக்கா மதிப்பிடவும், பயனுள்ளதாக இருக்கான்னு சொல்லி சரியான பொருட்களுக்கு மாசுபடுத்தும் அபாயங்கள் இருக்கான்னு பார்க்கணும். முக்கியமா கட்டுப்பாட்டு புள்ளிகள்
முகவரி கரிம கட்டுப்பாட்டு புள்ளிகள். கரிமத்தை குறிக்கும் போது ஒட்டுமொத்த உணவு பாதுகாப்பு ஒருமைப்பாடு இருக்க வேண்டும். கரிம கட்டுப்பாட்டு புள்ளிகள் அடையாளம் காணப்பட்டவுடன் அது அவசியம் ஒவ்வொரு ஓசிபிக்களுக்கும் முக்கியமான வரம்புகள் நம்ம இருக்க வச்சுக்கணும். கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மற்றும் ஆவணங்களை நிறுவுதல், பயிர் உற்பத்தியில் ஓசிபிகள், கால்நடை வளர்ப்பில் ஓசிபிகள், செயலாக்கத்தில் ஓசிபிகள் போன்றவை வர்த்தகத்தில் எல்லாம் இருக்கணும். இந்த ஜிஎம் எவ்வாறு கையாள்வது, ஜெனடிக்கலி மாடிஃபைடு பிளான்ஸ் வந்து எவ்வாறு கையாளுவது போன்றவை நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஜெனடிக்கலி மாடிஃபைடு பிளான்ஸ் வந்து நம்ம எப்படி நம்ம ஆர்கானிக் போடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். இடர் மதிப்பீடும் அவசியம். வான்வழி சறுக்கல், இந்த சில களை கொல்லிகள் வருது, ஓடுதல், அசுத்தமான நீர்ப்பாசனம் நம்ம வச்சுக்கவே கூடாது. அசுத்தமான நீர்ப்பாசனம் வச்சுக்கவே கூடாது. அசுத்தமான நீர் வந்து தோட்டத்தில் வந்து பதிக்க கூடாது. பார்த்தீங்கன்னாக்கும் சூவேஜ்லாம் நீங்க மதுரையில வந்து பாத்தீங்கன்னா சூவேஜ் பக்கத்துல அவனியாவரம் இருக்குது, அங்கெல்லாம் சூவேஜ் ஃபுல்லா விடுறாங்க, புல்லு தான் வளர்க்குறாங்க, மாடு மாடு தான் போடுறாங்க. அங்க என்னது மைனூட் லெவல நச்சுக்கள் இருக்குதான் செய்யும். அந்த மாதிரி கழிவுகளை வந்து நம்ம நேரடியாக கொடுக்கக்கூடாது. அஸ்தமன நீர்ப்பாசனம் போன்ற பல்வேறு மாசு மூலங்களை நீர் போன்றவை பாய்ச்சக்கூடாது. அங்கக பயிர் பாதுகாப்பு ஒரு உத்திகள் தேவை. நம்ம வந்து ஆர்கானிக் பயிர் பண்றதுக்கு வந்து நம்ம உத்திகள் தேவை. இடையக மண்டலம் 1 பாதுகாப்பு நடவடிக்கை விருப்பங்கள். இறுதியாக இது இன்ஸ்பெக்டரின் பொறுப்பு. இது இன்ஸ்பெக்டர் பார்த்துருவார், நம்ம இருக்கேன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் பார்த்துருவாரு. ஆய்வு முடிந்த பிறகு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து வர்றது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய இது வரைக்கும் என்ன டாக்குமெண்ட் வச்சிருக்கோம், என்ன வெரிஃபிகேஷன் வச்சிருக்கோம், அது ஃபுல்லாக இன்ஸ்பெக்டர் பண்ணுவார். இன்ஸ்பெக்டர் நம்மள என்னென்ன மாதிரி பண்ற தோட்டத்தில் மண் அரிப்பானம் இருக்கா, மாசு கட்டுப்பாடு இருக்கா, அசுத்தமான தண்ணியை பயன்படுத்துறீங்களா, ஆடு மாடுக்கு சரியான ஒரு அசுத்தத்தை பண்றதுக்கு ஒரு குட்டை இருக்கு, பண்ண குட்டை இருக்குதா, இதெல்லாம் டீட்டெயில் பார்ப்பாங்க. கேட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து சமர்ப்பாங்க, பொறுப்பான ஆள்கிட்ட வந்து சமர்ப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குறது நம்ம வேலையா இருக்கும். அதனால வந்து நம்ம இந்த தொடர்ந்து இந்த சோசியாலஜி அண்ட் ஹியூமானிட்டிஸ்ல வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த தலைப்புகளும் நம்ம வந்து இயற்கைக்கு கொண்டு போறதுக்கான தலைப்புகள், நம்ம விவசாயத்தில் முழுமூச்சாக செயல்படுவதற்கும் நம்முடைய ஹெல்த்தும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு செயல்பாடு உள்ள ஒரு சப்ஜெக்டா இருக்குது. இது எனக்கு சொல்றதுக்கும் மகிழ்ச்சியா இருக்குது. இதை நீங்க கேட்டு நீங்க அறிந்து கொண்டு மேலும் 1 2 ஆகும், 2 8 ஆகும் சொல்லி இந்த உத்திகளை மல்டிபிளைஸ் பண்ணி வாழ்க்கையில் மேம்பட என்னுடைய மிகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றி, வணக்கம், நன்றி, 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 நன்றிகள்.